ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே வந்து உட்கார்வது அப்பா எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஜீவனை கொடுத்து சரீர சுகத்தை கொடுத்து அப்பா உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் வந்து இருக்கும்படி நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்வது கொஞ்ச நாட்கள் தான் அப்பா. அதிலே அப்பா உம்முடைய வழிகளை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வது ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. தேவையில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய ஆசைப்படி அப்பா நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உடைய பரிசுத்த ஆவினாலே எங்களை நிரப்புங்க. இந்த வேலையிலையும் அப்பா ஒருத்தரையும் உடைய ஆவினாலே நிரப்புங்க. ஆண்டவரே, உடைய வசனங்களை நாங்கள் பேசும்போது அப்பா நீர் எங்களுக்கு நீர் பலத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் கையிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, யோசேப்புனா யாரு? ಹಾಗಾದ್ರೆ யோசேப் ಅಂದ್ರೆ ಯಾರು? இவர் வந்து பழைய ஏற்பாட்டுல யோசேப்பை குறித்து ஒரு 14 அதிகாரம் வந்து போடப்பட்டிருக்குதுங்க. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ಕುರಿತು ಸುಮಾರು 14 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆதியாகம புஸ்தகத்துல ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ஆதாம் பத்தி 2-3 அதிகாரம் தான். ಅದಾಮನ ಕುರಿತಾಗಿ 2-3 ಅಧ್ಯಾಯಗಳಿದೆ. ஈசாக்கு குறித்து சில அதிகாரங்கள். ಇಸಾಕನನ್ನ ಕುರಿತು ಕೆಲವೊಂದಿಷ್ಟು ಅಧಿಕಾರ. பட் ஆனா நிறைய இருக்கிறது வந்து யோசேப்பை குறித்து. ஆதியாகமத்துல அதிகமாய் பேசப்பட்டிருக்கிற ஒரு சகோதரன் யாருன்னா யோசேப்பை குறித்து தான் ஆதியாகமத்துல நிறைய பேசப்பட்டிருக்குது. ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಅತಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಯಾರ ವಿಷಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಯೋಸೇಫನನ್ನ ಕುರಿತಾಗಿ. சோ இவர் வாழ்க்கையை மூணா வந்து நம்ம பிரிப்போம். அடுத்த ஸ்லைடு போங்க. இந்த மூணா வந்து இந்த வாழ்க்கையை வந்து பிரிப்போம். அவரோட யோசேப்போட வாழ்க்கையை பாருங்க. ಅವರ ಯೋಸೇಫನ ಜೀವಿತವನ್ನ ನಾವು ನೋಡೋಣ. 3 அங்கங்களாக பிரிவினைகளாக நம்ம பிரிக்கும் போது 17 வருஷம் ஆதியாகமம் 30 இருந்து 37 அதிகாரம் வரைக்கும் இருக்கு. ಅಲ್ಲಿ 3 ಭಾಗಗಳಾಗಿ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಮೊದಲನೇ ಒಂದು ಭಾಗ ಆದಿಕಾಂಡ 30ನೇ ಅಧ್ಯಾಯ 30ರಿಂದ 24ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ. 30ರಿಂದ 37ನೇ ಅಧ್ಯಾಯ ತನಕ. 30ರಿಂದ 37ನೇ ಅಧ್ಯಾಯ ತನಕ ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಸೊ ಫಸ್ಟ್ 17 ಇಯರ್ಸ್ ಅವருடைய ಟೀನೇಜ್ ಇಯರ್ಸ್. ಅವರ ಮೊದಲ 17 ವರ್ಷ ಅವರ ಒಂದು ಯೌವನ ಕಾಲದಲ್ಲಿದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ. அப்புறம் 17ல இருந்து 30 வயசு வரைக்கும் ஒரு 2 அதிகாரத்துல 39ல 41 வரைக்கும் இருக்கு. 39ರಿಂದ 41ರವರೆಗೆ ನಂತರದ ಒಂದು ಜೀವಿತದ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்புறம் 30 வயசுக்கு மேல 41 அதிகாரத்துல இருந்து 50 வரைக்கும் இருக்கு. 30 ವರ್ಷಗಳ ನಂತರದ ಜೀವಿತವನ್ನ ಆದಿಕಾಂಡ 41ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 50ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ನಾವು ನೋಡಬಹುದು. சோ இன்னைக்கு பாகத்தை பார்க்க போறோம். 17 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் 17 வருஷம் யோசேப்போட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ಈ ದಿನ ನಾವು ಮೊದಲನೇ ಭಾಗವನ್ನು ನೋಡೋಣ. ಮೊದಲು 17 ವರ್ಷ ಯೋಸೇಫನ ಜೀವಿತ ಹೇಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ಈ ದಿನ ನಾವು 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. விசேஷமா நீங்க கவனமா கேட்கணும். யாராவது தகப்பன் தாய்மார் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கவனமா கேட்க வேண்டிய ஒரு செய்தி. ಇಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಆಗಿರುವಂತವರು ಖಂಡಿತವಾಗಿ ಇದನ್ನ ತುಂಬಾ ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ಸಂದೇಶ ಇದೆ. வாலிப சகோதர சகோதரிகள் இருக்கீங்கன்னா நீங்க கவனமா கேட்க வேண்டிய செய்தி. ಇಲ್ಲಿ ಯವನಸ್ಥರಿದ್ರೆ ಸಹ ಅವರು ಸಹ ಗಮನವಾಗಿ ಕೇಳುವಂತ ಒಂದು ಸಂದೇಶ ಇದಾಗಿದೆ. ஆண்டவர் நம்ம குடும்பங்களை எப்படி கெட்டணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க வாஞ்சிக்கிறீங்கன்னா நீங்க கவனமா நீங்க கேட்கணும். ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಉಳ್ಳವರು ದಯವಿಟ್ಟು ಗಮನವಾಗಿ ಸಂದೇಶವನ್ನ ಕೇಳಿ. இந்த செய்தியோட தலைப்பு என்னதுன்னா, ಈ ಒಂದು ಸಂದೇಶದ ತಲೆಬರಹ ಏನಂದ್ರೆ, குடும்பம் உடைந்தாலும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ಕುಟುಂಬಗಳು ಒಡೆದು ಹೋದರೂ ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. குடும்பங்கள் உடைந்தாலும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ಕುಟುಂಬಗಳು ಒಡೆದರೂ ಕರ್ತರು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. சோ இத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ಇದನ್ನ ನಾವು ಈ ದಿನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗೋಣ. சோ இந்த 17 வருஷத்துல என்ன நடக்குது? ಮೊದಲ 17 ವರ್ಷದಲ್ಲಿ ಏನು ನಡೀತು? யோசேப்போட அப்பா பேர் என்னங்க? ಯೋಸೇಫನ ತಂದೆ ಹೆಸರೇನು? பேரு யாக்கோபு. ಯಾಕೋಬ. ஓகே, நல்ல பைபிள் நாலேஜ் இருக்கு எல்லாருக்கும். சோ யாக்கோபு யோசேப்போட அப்பா பேரு. ಯಾಕೋಬ ಯೋಸೇಫನ ತಂದೆ ಆಗಿದ್ದಾರೆ. யாக்கோபு யாரு? ಹಾಗಾದ್ರೆ ಯಾಕೋಬ ಯಾರು? யாக்கோபு பேர் வந்து ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ಯಾಕೋಬ ಅನ್ನುವಂತ ಹೆಸರಿನ ಅರ್ಥ ಅವನು ಯಾಮಾರಿಸುವವನು ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் அவன் பேரை மாத்திட்டாரு. ದೇವರು ಅವನ ಹೆಸರನ್ನ ಬದಲಿಸಿದ್ರು. ஏமாத்துக்காரனுக்கு என்ன பேர் கொடுத்தார் ஆண்டவர்? இஸ்ரவேல் அப்படின்ற பேரை கொடுத்தார் ஆண்டவர். ಆ ಯಾಮಾರಿಸುವಂತ ಹೆಸರನ್ನ ತೆಗೆದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬ ಹೆಸರನ್ನ ಆತನಿಗೆ ಕೊಟ್ಟರು. சோ யாக்கோபு வந்து ஒரு எப்படி எந்த விதமான தகப்பனா இருந்தாரு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ಹಾಗಾದ್ರೆ ಯಾಕೋಬ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ತಂದೆ ಆಗಿದ್ದನೋ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. சோ தகப்பன் சொல்லும்போது வெறும் தகப்பன் அல்ல, தகப்பன் தாய் ரெண்டு பேரும். நீங்க வந்து யாக்கோபு பத்தி பேசும்போது நான் வெறும் ಅಪ್ಪಂಗಳ ಕುರಿತು பேசுறேன்னு நினைக்காதீங்க, ಅಪ್ಪ ಅಮ್ಮಂಗಳ ಕುರಿತು நான் பேசுறேன். ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಅಂತ ಹೇಳಿದಾದ್ರೆ ಬರೀ ಇಲ್ಲಿ ತಂದೆಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತೀವಿ ಅಂತ ಅನ್ಕೋಬೇಡಿ. ತಂದೆ ತಾಯಿ ಇಬ್ಬರು ಸಹ ಅಲ್ಲಿ ಸೇರಿದ್ದಾರೆ. எப்படி நிறைய வாட்டி பைபிள்ல பாருங்க, எப்படி இருக்க கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நிறைய காரியங்கள் நம்ம கத்துக்குவோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಬಾರ್ದು, ಹೇಗೆ ಇರಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಕಲ್ತಿದ್ದೇವೆ. யாக்கோபு ஆண்டவருடைய மனுஷன் தான்.
ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಕೂಡ ದೇವರೊಬ್ಬ ಮನುಷ್ಯ, ஆனா ஒரு நல்ல தகப்பனாய் அவர் வந்து காணப்படவில்லை. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅವರು ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಲಿಲ್ಲ. சோ யாக்கோபோட வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்குது. நம்மளுக்கு ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಒಂದು ಜೀವಿತ ನಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன அவர் வந்து வந்து பிள்ளைங்க வந்து அவருக்கு வந்து 12 ஆம்பளை பசங்க இருந்தாங்க. ಯಾಕೋಬನಿಗೆ 12 ಗಂಡು ಮಕ್ಕಳಿದ್ರು. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்திரீயை வந்து ஆசைப்பட்டாரு, அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ரேச்சலை வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ರಾಹೇಲಳು ಅನ್ನುವಂಥ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಅವ್ರು ಮದುವೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಟ್ಟ. கல்யாணம் அன்னைக்கு என்ன பண்ணிடுறாரு, அவங்க மாமனாரு அந்த பொண்ணோட அக்காவை வந்து கட்டி வச்சிடறாரு இவருக்கு தெரியாம. ಆದ್ರೆ ಅವರ ಮಾವ ಅವ್ರಿಗೆ ಅವಳ ಬದಲಾಗಿ ಅವರ ಅಕ್ಕನನ್ನ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಟ್ರು. எப்படி கல்யாணம் பண்ற பொண்ணு யார கல்யாணம் பண்றோன்னு தெரியாதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ಅಯ್ಯೋ ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ಯಾರನ್ನ ಮದುವೆ ಆಗ್ತಾರೆ ಅನ್ನೋಂಥದ್ದು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ சோ ಕೇಳ್ಬೋದು. பிரதர்ஸ் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உங்க வைஃப் யாருன்னு பார்த்துட்டு தாலி கட்டுங்க. சோ எதுக்குன்னா அந்த காலத்துல முக்காடு போட்டிருப்பாங்க. முக்காடு போட்டதுனால தெரியாது யார கட்டுறோனே தெரியாது. இந்த காலத்துல அப்படி இல்ல. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಮುಖವನ್ನ ಮುಚ್ಚಲ್ಪಡ್ತಾ ಇದ್ರು, ಹಾಗಾಗಿ ಅಲ್ಲಿ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. சோ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல அவரு வந்து அந்த அந்த அக்காவையும் மேரேஜ் பண்ணிக்கிறாரு, அப்புறம் தங்கச்சியும் மேரேஜ். அவங்க மாமனார் சொல்லிடுறாரு, 2 பேரும் உனக்கே கொடுத்துடுறேன், நீ எனக்காக நீ 14 வருஷம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ಅವ್ರ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು, ನೀನು ನನಗಾಗಿ 14 ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಅಕ್ಕ ತಂಗಿಯರಿಬ್ಬರು ನಿನಗೆ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அவங்க கூட இருக்கிற வேலைக்காரங்களையும் உனக்கே நான் கொடுத்துறேன் அப்படின்னு 4 பேர் அனுப்பிடுறாரு அவர். ನಿನ್ನ ಜೊತೆ ಕೆಲಸಗಾರನು ಸಹ ನಾನು ನಿನ್ಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ 4 ಜನರನ್ನ ಅವ್ರು ಕಳಿಸಲ್ಪಟ್ರು. 2 மகள் கூட இருக்கிற வேலைக்காரங்கள் அவங்களுக்கு. ಇಬ್ರು ಮಕ್ಕಳು ಮತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಜೊತೆ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಇಬ್ಬರನ್ನ. சோ இந்த இடத்துல ஒரு எந்த மாதிரி தகப்பனா இருக்கிறாரு யாக்கோபு அப்படின்றத பார்ப்போம். ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಯಾವ ರೀತಿಯಾದಂಥ ತಂದೆ ಆಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. சோ நம்ம வாழ்க்கையில இந்த நேரத்துல வந்து நம்ம எப்படி எந்த விதமான தகப்பன் தாய்மாரா இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றத சில காரியங்கள் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நம்ம பார்ப்போம். ಇದನ್ನ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಂಥ ತಂದೆ ತಾಯಿಗಳಾಗಿರ್ಬೇಕು, ಎಂಥ ತಂದೆ ತಾಯಿಗಳಾಗಿರಬಾರ್ದು ಅನ್ನೋಂಥದ್ದನ್ನ ಒಂದು 15 ನಿಮಿಷ ನೋಡೋಣ. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போங்க. 37வது அதிகாரம் 11 வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ಆದಿಕಾಂಡ 37ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲಿನ 16 ವಚನಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ, 11 verses பார்க்கும்போது ಮೊದಲ 11 ವಚನಗಳು. சரி, இங்க வந்து நம்ம என்ன பார்க்கிறோம், 2வது வசனம் 3வது வசனத்தை யாரா படிங்க. 37:2-3 படிங்க யாராவது. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். பாருங்க, வயசான காலத்துல யாக்கோபுக்கு வயசான காலத்துல யார் பிறக்கறாங்க? யோசேப் பிறக்கிறார். ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನಿಗೆ ತುಂಬಾ ವಯಸ್ಸಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಹುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ யூசுவலா அவங்க வீட்ல எப்படி இருக்கும்? ಹಾಗಾದ್ರೆ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಆಗಿದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ? கடைசி பிள்ளைக்கு என்னன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க? ಕೊನೆ ಮಗನಿಗೆ என்ன பிள்ளை? செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ಮುದ್ದು ಮಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಮುದ್ದು ಮಗ, ಮುದ್ದು ಮಗಳು அப்படின்னு சொல்லுவாங்க. சோ செல்ல பிள்ளை ஆயிட்டார் யாரு? யோசேப். ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ್ ಅವ್ರ ತಂದೆಗೆ ಮುದ್ದು ಮಗನಾಗಿ ಆಗಿದ್ದಾನೆ. சோ இந்த செல்ல பிள்ளை ஆனவன என்ன ஆயிருச்சு, அந்த பிள்ளைக்கு ரொம்ப கவனத்தையும் பணத்தையும் நேரத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ಅಲ್ಲಿ ಅವನು ತುಂಬಾ ಮುದ್ದು ಮಗನಾಗಿದ್ದರಿಂದ ಅವನಿಗೆ ಹಣವನ್ನ ಮತ್ತೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಆಯಿತು. நிறைய வாட்டி தகப்பன் தாய்மார் இந்த தப்பு பண்றாங்க. ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಸಾರಿ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಈ ರೀತಿಯಾದಂಥ ತಪ್ಪುಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. சில பிள்ளைங்களை வந்து ஸ்பெஷலா நினைப்பாங்க, அவங்க தான் இந்த பிள்ளைங்க வந்து ஸ்பெஷல் அப்படின்னு வந்து அந்த பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மேல நிறைய கவனத்தையும் அவங்களுக்கு ரொம்ப நேரத்தையும் கொடுப்பாங்க. ಇಲ್ಲಿ ಕೆಲವೊಂದಿಷ್ಟು ತಂದೆ ತಾಯಿಗಳು ಅಂತ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ತುಂಬಾ ವಿಶೇಷತೆಯನ್ನ ಕೊಡ್ತಾರೆ, ತುಂಬಾ ಗಮನವನ್ನ ಕೊಡ್ತಾ ಹೋಗ್ತಾರೆ. ಇದು ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் தகப்பன் தாய்மார். ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು ತಂದೆ ತಾಯಿಗಳು. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு பெரிய பிள்ளை பிடிக்குமா சின்ன பிள்ளை பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ಅನೇಕರು ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ, ನಿಮಗೆ ದೊಡ್ಡ ಮಗ ಇಷ್ಟನಾ ಚಿಕ್ಕ ಮಗ ಇಷ್ಟನಾ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு புரியாது அது என்னடா கேள்வி இது அப்படின்னு நான் நினைப்பேன். ಆ ರೀತಿಯಾದಂಥ ಪ್ರಶ್ನೆಗೆ ಏನಿದು ಉತ್ತರ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. என்ன மாதிரி கேள்வினா, உனக்கு வலது கண்ணு பிடிக்குமா இடது கண்ணு பிடிக்குமா அப்படின்னு கேட்கிற மாதிரி கேள்வி அது. ಈ ಪ್ರಶ್ನೆ ಹೇಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ, ನಿನಗೆ ಬಲಗಣ್ಣು ಇಷ್ಟನಾ ಎಡಗಣ್ಣು ಇಷ್ಟನಾ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா ಫೇವರೇಟ್ பண்றாங்களா, ಫೇವರೇಟಿಸம் பச்சைபாதம் பாக்குறாங்களான்னு பிள்ளைங்க ரொம்ப கவனிப்பாங்க, நீங்க பார்க்கணும். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ತುಂಬಾ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಏನಾದ್ರೂ ಭೇದ ಭಾವ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ ಎಂಬುದಾಗಿ. அன்னைக்கு ஒரு 40 வயசು ஒரு மனுஷன் சொல்றாரு, 40 வயசு மனுஷன் ஒருத்தர் சொல்றாரு, 40 ವರ್ಷದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಹೇಳ್ತಾರೆ, என்ன சின்ன வயசுல நீங்க இப்படி படிக்க வைக்கல, ನೀವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳಗಿಸ್ಲಿಲ್ಲ. எந்த வயசு இருக்கு? 40 வயசு. ಈಗ ಅವನಿಗೆ 40 ವರ್ಷ. சோ அது எங்க மனசுல எங்க இருக்குது? இன்னும் மனசுல இருக்குதுங்க.
ಅದು ಅವನಿಗೆ ಇನ್ನೂ ಕೂಡ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇದೆ. ஹாஸ்டல் போவோம் சில டைம். ಹಾಸ್ಟೆಲ್ಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಬ್ರದರ್. எங்களுக்கு பயமா இருக்கும் ஹாஸ்டல் போகணும்னா. ಹಾಸ್ಟೆಲ್ಗೆ ಹೋಗುವಾಗ ಸಹೋದರರಿಗೆ ಭಯ ಉಂಟಾಗುತ್ತೆ. என்னன்னா ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட நம்ம நிறைய பேசிட்டு இன்னொரு பிள்ளைகிட்ட பேசலன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ಈಗ ನಾವು ಹೋಗಿ ಒಂದು ಮಗು ಹತ್ರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡುವಾಗ ಇನ್ನೊಬ್ಬ ಮಗು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡೋಕೆ ಪ್ರಾರಂಭ ಆಗ್ಬಹುದು. சில பேர் சில பிள்ளைங்க சில சமையல் செய்யறவங்க சில பிள்ளைங்களுக்கு 2 முட்டை ஒரு பிள்ளைக்கு 1 முட்டை கொடுப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்க 60 வயசு ஆனாலும் மறக்காது அந்த 1 முட்டை கதையை. ಒಂದು ಮಗುವಿಗೆ 2 ಮೊಟ್ಟೆ, ಒಂದು ಮಗುವಿಗೆ 1 ಮೊಟ್ಟೆ ಕೊಡೋದಾದ್ರೆ ಅದು ಮಗು 60 ವರ್ಷ ಆದ್ರೂ ಆ ಒಂದು ಘಟನೆಯನ್ನ ಮರೆಯೋದಿಲ್ಲ. சோ பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகளை பச்சபாதம் இல்லாம வளர்க்கறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இதுல நம்ம பார்க்கிறோம். ಹಾಗಾಗಿ ಪಕ್ಷಪಾತವಿಲ್ಲದೆ ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸುವಂತದ್ದು ಎಷ್ಟು ಮಹತ್ವದ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஒரு பெரிய அங்கி வாங்கி கொடுத்துட்டாரு யோசேப்புக்கு மட்டும். 12 பேர் 11 பேர் நின்னு பாக்குறானுங்க. பெரிய அங்கி நல்ல முத்து முத்து வச்சது நல்ல ஒரு பெரிய அங்கி வாங்கி கொடுத்துறாரு. ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ತನ್ನ ಮಗನಾದಂಥ ಯೋಸೇಫನಿಗೆ ಒಂದು ತುಂಬಾ ಬೆಲೆ ಬಾಳುವಂತದ್ದ ಒಂದು ನಿಲುವಂಗಿಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ 12 ಜನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಅತ್ತನಿಗೊಬ್ಬನಿಗೆ. அவங்க என்ன வேலை செய்றாங்க? எல்லாரோட தொழில் என்னது? ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಕೆಲಸ ಏನಾಗಿತ್ತು? என்ன தொழில் செய்றாங்க? ஆடு மேய்க்கிறவங்க தான் அவங்க தொழில். ಅವರೆಲ್ಲರೂ ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸುವಂತವರಾಗಿದ್ರು. யாராவது சூட் போட்டு ஆடு மேய்ப்பது பார்த்திருக்கீங்களா? சூட் பூட் போட்டு ஆடு மேய்ச்சிருக்காங்களா யாராவதுன்னு பார்த்து கேக்குறேன். இல்ல இவர் அப்படிதான் பண்ணிட்டாரு அவங்க மகனை. ಇಲ್ಲಿ ಶೂಟ್ ಬೂಟ್ ಹಾಕಿಕೊಂಡು ಕುರಿಕಾರನ್ನ ನಾವ್ಯಾರು ನೋಡಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನನ್ನ ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವ್ರ ತಂದೆ. அண்ணன் மாதிரி வேலை செய்வாங்கடா, நீ நல்லா ஜாலியா இருடா, உனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், போட்டு அப்படியே ஊரை சுத்தி வா அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்ல பட் அப்படி அதோட அர்த்தம். ಇದರ ಅರ್ಥ ಏನಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಅಣ್ಣಂದರಿಗೆ ಆ ಒಂದು ಕೆಲಸ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ನೀನು ಅವ್ರ ಜೊತೆ ಸೇರಿ ಒಂದು ಅಂಗಿಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಊರನ್ನ ಸುತ್ತಿ ಬಾ ಅನ್ನುವಂತ ರೀತಿನಲ್ಲಿ. எதுக்கு அதிகமாய் யோசேப்பை மாத்திரம் நேசிக்கிறார்? ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ತುಂಬಾ ಅಧಿಕವಾಗಿ ಯೋಸೇಫನನ್ನ ಅವರು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஒருவேளை அவன் நல்ல பையனா இருந்திருப்பான், நல்ல கீழ்ப்படியுள்ள பையனா இருந்திருப்பான். அதுக்குனால ಅವನು ತುಂಬಾ ವಿಧೇಯನಾಗಿರುವಂತ ಒಬ್ಬ ಹುಡುಗ ಆಗಿರ್ಬೋದು. நிறைய வீட்டுல அப்பா அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? ಅನೇಕ ಮನೆಗಳಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? பாரு அந்த பிள்ளைய பாரு, இதோ நீ இருக்கிறியே, நீ என்னது தண்டசோறு, அவன் பாரு எவ்வளவு நல்லா படிக்கிறான், அவன் பாரு எவ்வளவு மார்க் எடுக்கிறான், அவன் பாரு நல்லா பண்றான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளுக்குள்ளேயே என்ன பண்ணி விட்டுருவாங்க? அப்பா அம்மாவே பிரிச்சு விட்டுருவாங்க. ಇಲ್ಲಿ ಕೆಲವು ಸಾರಿ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಮಗನ ನೋಡು ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಮಾರ್ಕ್ಸ್ ತಗೋತಾನೆ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ತಾನೆ, ಆದ್ರೆ ನೀನು ದಂಡಪಿಂಡ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಭೇದ ಭಾವವನ್ನ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀವಿ. இது மறக்க மாட்டாங்க பிள்ளைங்க. ಇದನ್ನ ಅವರು ಮಕ್ಕಳು ಮರೆಯೋದೇ ಇಲ್ಲ. அது வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டாங்க. ಅವರ ಜೀವಿತವೆಲ್ಲ ಇದನ್ನ ಮರೆಯೋದೇ ಇಲ್ಲ. சோ எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பிள்ளைகள் வளர்க்கறதுல நம்ம இங்க பாக்குறோம். நம்ம ಇಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟು ಎಚ್ಚರವಾಗಿರ್ಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. யாக்கோபு பச்சபாதம் பாக்குற ஒரு தகப்பன். ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಪಕ್ಷಪಾತ ಮಾಡುವಂತ ತಂದೆಯಾಗಿದ್ದ. அதே மாதிரி ரெபேக்காலும் அப்படிதான். ஒரு மகனுக்கு மேல ಜಾಸ್ತಿ அன்பு, இன்னொரு மகன் மேல அன்பு கம்மி அன்பு. ಇಲ್ಲಿ ರೆಬೆಕ್ಕಾ ಕೂಡ ಹಾಗೆ ಒಬ್ಬ ಮಗನನ್ನ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ಲು, ಇನ್ನೊಬ್ಬ ಮಗನನ್ನ ಕಡಿಮೆ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ಲು. சோ பாருங்க தலைமுறை. அதுக்கு அப்புறம் அவங்க தாத்தா ஆபிரகாம் அவரும் அப்படிதான். ஒரு பிள்ளை மேல நிறைய ரொம்ப இது அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. ಅವರ ತಾತನಾದಂತ ಅಬ್ರಾಮ್ ಕೂಡ ಹಾಗೇನೆ, ಅವನು ಕೂಡ ಒಬ್ಬ ಮಗನ ಮೇಲೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದ. சோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ಹಾಗಾಗಿ ನಾವು ತುಂಬಾ ಎಚ್ಚರವಾಗಿ. ரெண்டாவது காரியம் என்ன பண்றாருன்னா, யாக்கோபு தப்பு பண்றாருன்னா, ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಮಾಡುವಂತ ಎರಡನೇ ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ பாசிவ் ஃபாதர். அப்படின்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கவனம் செலுத்தாத ஒரு தகப்பன். ಅವನು ತನ್ನ ಮಕ್ಕಳ ಕುರಿತಾಗಿ ಯಾವುದೇ ಒಂದು ಗಮನವನ್ನು ಹರಿಸದಂತ ತಂದೆಯಾಗಿದ್ದ. பிள்ளைங்க என்ன பண்ணாலும் கேட்கறது இல்ல. ಮಕ್ಕಳು ಏನೇ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು ಅದನ್ನ ಕೇಳ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ரூபன் என்ற மூத்தவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறான். அவங்க அம்மாக்கு விரோதமா தப்பு பண்ணிடுறான். ಈ ರೂಬೇನ್ ಅನ್ನುವಂತ ಹಿರಿಯ ಮಗ ಅವನು ತನ್ನ ತಾಯಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದ. அதை கண்டுக்கவே இல்ல அவர். ಅದನ್ನ ಅವನು ಖಂಡಿಸಲೇ ಇಲ್ಲ. இன்னும் அவங்க சிமியோன் லேவி இப்படி ஒரு பையன் இருக்காங்க, அவங்க போய் என்ன பண்ணிடுறாங்க? ஒரு ஊரையே கொள்ளை அடிக்கிறாங்க. அதை கண்டுக்கல யாக்கோபு. ಇಲ್ಲಿ ಸಿಮಿಯೋನ ಲೇವಿ ಅವರು ಊರನ್ನೇ ಹೋಗಿ ಕೊಳ್ಳೆ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ, ಅದನ್ನು ಕೂಡ ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಖಂಡಿಸಲಿಲ್ಲ. இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்குது? ಹಾಗಾದ್ರೆ ಈ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಸಮಯದಲ್ಲಿ 11வது வசனம் பாருங்க. 37வது அதிகாரம் 11வது வசனம். 11ನೇ ವಚನವನ್ನ ನೋಡೋಣ. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவனுடைய சகோதரர்கள், யோசேப்போட சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். என்ன பண்ணிட்டான்? மனசுலயே வச்சுக்கிறாரு. ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ಅಣ್ಣಂದಿರು ಅವನ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಟ್ರು, ಆದ್ರೆ ಆತನ ತಂದೆಯಾದ ಯಾಕೋಬ ಅದನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದ. ரொம்ப வீட்டுல பிரச்சனை நடக்குது, கம்முன்னு இருக்கிறார். ಮನೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ನಡೀತಾ ಇದೆ, ಆದ್ರೆ ಅವರು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಾರೆ. நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? நம்ம ಈ ರೀತಿಯಾಗಿರುವಾಗ ನಾವು ಹೇಗಿರ್ಬೇಕು? யாக்கோபு வாழ்க்கையில என்ன பண்றான்? அவங்க பிள்ளைக்கு ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால என்ன ஆயிருது? மத்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் எரிச்சல் வந்துருது. ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫನನ್ನ ತುಂಬಾ ಗಮನಿಸ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ ಇಲ್ಲಿ ಮಿಕ್ಕಿರ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪ್ರಾರಂಭ ಆಗಿದೆ. 4வது வசனம் படிங்க. 37வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவன் மேல வெறுப்பு வந்துருது. எல்லாருக்கும் சகோதரர்களுக்கு வெறுப்பு வந்துருது. யார் மேல? யோசேப்பு மேல. ಯೋಸೇಫನ ಮೇಲೆ ಅವನ ಎಲ್ಲಾ ಸಹೋದರರಿಗೆ ಹಗೆ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. சோ பாருங்க, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை மாத்திரம் பாக்குறதுனால அந்த வீட்டுல என்னெல்லாம் பிரச்சனை வருது?
ಒಬ್ಬ ತಂದೆ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಕೇವಲ ಒಬ್ಬರನ್ನ ಮಾತ್ರ ಪ್ರೀತಿಸೋದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಎಂತ ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತೆ? என்ன வந்துச்சு? பொறாமை வந்துச்சு, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬಂತು, பகை வந்துச்சு, ஹேட்ரட், வெறுக்கிறாங்க அவனை, ಹಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವನೆಲ್ಲರೂ ತ್ಯಜಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவனை கொலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, கொலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ಅವನನ್ನ ಕೊಲೆ ಮಾಡೋದಕ್ಕೂ ಅವ್ರು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ, அவன் கொலை பண்ணிட்டான்னு பொய் சொல்றாங்க, எல்லா சகோதரனும் சேர்ந்து பொய் சொல்றாங்க கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு. ಅವನನ್ನ ಕೊಲೆ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஃபேமிலி குழப்பமுள்ள ஃபேமிலியா இருக்குது பாருங்க. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಎಂತ ಒಂದು ಆಳವಾದಂತ ಒಂದು ಕೆಟ್ಟದಾದಂತ ಒಂದು ಕುಟುಂಬ ಇದು ಆಗಲ್ಪಟ್ಟಿದೆ. கண்டுக்காத ஒரு அப்பா அம்மா. ಇಲ್ಲಿ ಹೆಸರಿಗಾಗಿ ತಂದೆ ತಾಯಿ எப்படியோ வளரட்டும் பிள்ளைங்க, ಹೇಗೋ ಬೆಳೆಸ್ಬೇಕು ಮಕ್ಕಳನ್ನ, எப்படியோ வளர்ந்துருவாங்க, பெருசாயிருவாங்க, ಹೇಗೋ ಬೆಳೆದ್ ಬಿಡ್ತಾರೆ, ದೊಡ್ಡವರಾಗ್ತಾರೆ. இல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கணுமா? பைபிள் என்ன சொல்லுதுங்க? ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆ ಬೆಳೆಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತೆ? ஒரு ரெண்டு விதமான நிறைய பேர் வந்து இப்படி சொல்லுவாங்க, பிரதர் பிள்ளைங்களை கண்டுக்காத பிள்ளைங்க, யாக்கோப் மாதிரி ஒரு அப்பா வந்து பிள்ளைங்களை கண்டுக்கிறதே இல்லை. ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಯಾಕೋಬನ ರೀತಿಯಲ್ಲಿ ಖಂಡಿಸದೆ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಇಲ್ಲಿ இன்னொரு சைடு இருக்குதுங்க, ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿದೆ ஹெலிகாப்டர் அப்பா அம்மா. இவங்க ஹெலிகாப்டர் அப்பா அம்மா. இவங்க எப்படின்னா ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಹಂಗಂದ್ರೇನು? பிள்ளை அப்படியே போட்டு பொத்தி 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 வளர்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி குச்சை வச்சு அடிச்சு 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 வளர்ப்பாங்க. ಅವ್ರನ್ನ ತುಂಬಾ ಕಂಟ್ರೋಲ್ ಇಟ್ಕೊಂಡು ಹೊಡೆದು ತುಂಬಾ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿ ಬೆಳೆಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. அந்த பிள்ளைங்க எதிரில் வந்து நல்லா அப்பா அம்மா பேச்சு கேட்கும், பின்னாடி போய் என்னென்னமோ பண்ணும் அந்த பிள்ளைங்க. ಅವರು ಆ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಎದುರಿಗೆ ಮಾತ್ರ ಒಳ್ಳೆದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಹಿಂದೆ ಹೋದ್ರೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. பைபிள் என்ன சொல்லுது? ಹಾಗಾದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? இதுவும் இல்ல, நான் கண்டுக்காமே விடக்கூடாது, ஓவரா அடிச்சு அடிச்சு அந்த பிள்ளைய வந்து துன்பப்படுத்தி அவங்கள கொடுமைப்படுத்தி அப்படியும் வளர்க்க கூடாது. நம்ம பைபிள் என்ன சொல்லுதுங்க? ಹಾಗಾದ್ರೆ ಬೈಬಲ್ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? ತುಂಬಾ ಖಂಡಿಸಲೂಬಾರ್ದು, ಮತ್ತೆ ಅವ್ರನ್ನ ತುಂಬಾ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿ ಆ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಸಬಾರ್ದು. ಹಾಗಾದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ ನೋಡೋಣ. ஒரு ரெண்டு வசனம் பார்ப்போம். ಎರಡು ವಚನಗಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். ಜ್ಞಾನೋಕ್ತಿ 22 6. 6ನೇ ವಚನ. நீதிமொழிகள் 22:6 படிங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நடக்க வேண்டிய வழியிலே நீ என்ன பண்ணுமா? நடத்து அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ಇಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನೀನು ನಡೆಸು ಎಂಬುದಾಗಿ ವಚನ ಹೇಳುತ್ತೆ. சோ நடத்து. ரெண்டாவது ஒரு வசனம் பார்ப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம். பிதாக்களே நீங்களும், பிதாக்கள்னா அம்மாவும் சேர்த்துதான், பிதாக்களைனா அப்பா அம்மாங்களே, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வளர்ப்புங்க. பாருங்க என்ன சொல்லுது வசனம் பிரதர், ಓದ್ಬಿಡಿ ಅದು 6:4. ಎಫೆಸ 6:4ನೇ ವಚನ. ತಂದೆಗಳೇ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೋಪವನ್ನೆಬ್ಬಿಸದೆ ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರುವ ಬಾಲ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಬಾಲೋಪದೇಶವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಅವರನ್ನು ಸಾಕಿಸಲು ಇರಿ. எந்த அப்பா இது? அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? பிள்ளைங்க மேல என்ன பண்ணாதீங்க, கோபத்தை என்ன பண்ணாதீங்க, தூண்டி விடாதீங்க உங்க பிள்ளைங்க மேல அப்படின்னு சொல்றாங்க. ತಂದೆಗಳೇ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ನೀವು ಕೋಪವನ್ನ ಎಬ್ಬಿಸಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. சில அப்பா அம்மா வந்து எரிமலை மாதிரி, எரிமலை பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? வால்கேனோ பார்த்திருக்கீங்களா? ನೀವೆಲ್ಲ ಜ್ವಾಲಾಮುಖಿಯನ್ನ ನೋಡಿದಿರಲ್ವಾ? பார்த்திருக்கீங்களா? எரிமலை எப்படி இருக்குங்க? ಆ ಜ್ವಾಲಾಮುಖಿ ಹೇಗೆ ಇರುತ್ತೆ? ரொம்ப வருஷம் சைலண்டா இருக்கும், ஒன்னும் கண்டுக்காது, சைலண்டா இருக்கும் எரிமலை. ಅದು ಎಷ್ಟೊಂದು ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಸಪಡೋದೇ ಇಲ್ಲ, ಹಾಗೆ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಇರಲ್ಪಡುತ್ತೆ. 100 வருஷம் ஆனாலும் அப்படியே சைலண்டா இருக்கும். 100 ವರ್ಷ ಆದ್ರೂ ಕೂಡ ಹಾಗೆ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ. சடனா ஒரு நாள் அப்படியே தீ வந்து அக்கினி அப்படியே கீழ இருந்து வரும். அப்படியே ಸಡನ್ ಆಗಿ ಒಂದು ದಿನ ಅದು ಬೆಂಕಿ ಆಚೆ ಬಂದು ಚಿಮ್ಮಲ್ಪಡುತ್ತೆ. நிறைய வாட்டி இப்படிதான் சில அப்பா அம்மாமார்கள். ಕೆಲವೊಂದಿಷ್ಟು ಸಮಯದಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಹೀಗೆ ಇರ್ತಾರೆ, பிள்ளைங்க பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க, ಮಕ್ಕಳನ್ನ ಖಂಡಿಸೋದೇ ಇಲ್ಲ, ದಂಡಿಸೋದೇ ಇಲ್ಲ. சடன் ஆகி ஒரு நாள் வந்துட்டு அப்படியே ஃபுல்லு கோவப்பட்டு அவங்கள வந்து அடிக்கிறது, போட்டு அவங்கள திட்டுறது, அடிச்சு அவங்கள வந்து புண்படுத்திடுறது. ಸಡನ್ ಆಗಿ ಅವ್ರನ್ನ ಹೊಡೆದು ಅವ್ರನ್ನ ಒಳಗಡೆ ಹಾಕಿ ಹೀಗೆಲ್ಲ ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. வசனம் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ವಚನ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? கோவப்படுத்தாதீங்க, ಕೋಪವನ್ನು ಎಬ್ಬಿಸಬೇಡಿ, கர்த்தருக்குள்ள இருக்கிற சிட்சையில அந்த பிள்ளைகளை நீங்க வளங்க அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுதுங்க. ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಬೆಳೆಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. சோ எப்படி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது? ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳೆಸೋದಕ್ಕೆ ನಾವೇನ್ ಮಾಡೋಣ? முக்கியமா என்ன வேணும் நம்மளுக்கு? ಮುಖ್ಯವಾಗಿ ನಮ್ಗೆ ಏನ್ ಬೇಕು? அதிகமாய் நீங்க வந்து உங்க பிள்ளைகளை நீங்க ஆலோசனை சொல்லும் போதோ, பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது நீங்க கண்டிக்கும் போதோ, நீங்க அதிகமாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நம்பர் 1, pray for your children. ಹಾಗಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರನ್ನ ದಂಡಿಸುವಕ್ಕಿಂತ ಮೊದಲು ನಾವು ಅವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. சோ நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம பிள்ளைகளை, எல்லா பிள்ளைகளும் ஒரு பிள்ளை ஒரு மாதிரி, எப்படி நம்ம அந்த பிள்ளைக்கு நம்ம ட்ரெயின் பண்ணோம், நடக்க வேண்டிய வழி எப்படி இருக்குன்றது ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுவாருங்க. ಇಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನ ನಡೆಸಬೇಕಾದಂತ ರೀತಿ ಹೇಗಿದೆ ಎಂಬುದನ್ನ ಇಲ್ಲಿ ದೇವರು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡಬೇಕಿದೆ. இன்னைக்கு நிறைய நான் பேரண்ட்ஸ் பாக்குறேன், அவங்க என்ன பண்றாங்கன்னா பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்றது கூட
ஃபோனு கூட தான் பிள்ளைங்க நிறைய நேரத்தை செலவு பண்ணுது. ಇವತ್ತು ಅನೇಕ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ನಾನು ಗಮನಿಸಿದ್ದೇನೆ. ಮಕ್ಕಳಿಗೆ ಹೆಚ್ಚಿನ ಸಮಯವನ್ನು ಕೊಡೋದರ ಬದಲಾಗಿ ಫೋನಿನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಸಮಯವನ್ನು ಕೊಡೋದನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. பிள்ளைங்க வந்து யார் மூஞ்ச நிறைய பார்த்த இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ಇವತ್ತು ಮಕ್ಕಳಿಗೆ ಹೋಗಿ ಇವತ್ತು ದಿನ ನೀನು ಯಾರ ಮುಖವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ನೋಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರೆ பெப்பா பிக் பார்த்தேன் அப்படின்னுவாங்க. ಪೆಪ್ಪಾ ಪಿಗ್ ಅನ್ನುವಂಥ ಒಂದು ಸೀರಿಯಲ್ ಅದನ್ನು ನೋಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. யாரு பெப்பா பிக்? ಪೆಪ್ಪಾ ಪಿಗ್ பெப்பா பிக் உங்க அப்பா அம்மா இல்ல அது. ಪೆಪ್ಪಾ ಪಿಗ್ ಅನ್ನೋದು ಅವ್ರ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಅಲ್ಲ, அது யூடியூப்ல வர்ற ஒரு பொம்மை படம். ಅದು ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ ಬರುವಂಥ ಒಂದು ಗೊಂಬೆಯ ಚಿತ್ರ. சோ நிறைய வாட்டி பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா கிட்ட நேரத்தை செலவு பண்றதோட என்ன பண்றாங்க, போன்லயும் டிவிலயும் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ಅನೇಕ ತಂದೆ ತಾಯಿಗಳು ತಮ್ಮ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಹೆಚ್ಚಿನ ಸಮಯವನ್ನು ಕಳೆಯುವ ಬದಲಾಗಿ ಫೋನಲ್ಲೂ ಟಿವಿನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಸಮಯವನ್ನು ಕಳೀತಾರೆ. ஏன்னா அம்மாக்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும்ல, சரி பிள்ளை பாக்குது, நான் கொஞ்சம் அந்த கேப்ல நானும் கொஞ்சம் என்ன பண்றேன், நானும் ஏதாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு பாத்துடுறாங்க. ತಾಯಿನೂ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆ ಒಂದು ಮಕ್ಕಳು ಕೂಡ ನೋಡ್ಲಿ, ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಬೋದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ நான் சொல்றேங்க, பைபிள் வந்து அப்பா அம்மான்ற பதவி கனமுள்ள ஒரு வேலை, ரொம்ப விசேஷமான ஒரு பதவியை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ಇಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಕೊಡಬೇಕಾದಂತ ಒಂದು ವಿಶೇಷ ಪದವಿ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் நீ உங்களை அப்பாவா உங்க அம்மாவா வச்சிருக்காருன்னா தயவு செய்து அந்த 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 பொறுப்பை, அந்த பதவியை ಗಣಭಕ್ತಿಯೋட நீங்க வந்து அந்த பொறுப்பை நீங்க வந்து செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಇಂಥ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರ ಮೇಲೆ ನೀವು ಅದನ್ನ ಘನದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ನೀವು ಮಾಡಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಘನಪಡಿಸ್ತಾರೆ. நிறைய பேர் வேலையிலையும் அது எல்லாம் வேணும் கண்டிப்பா, பட் ஆனா பிள்ளைகளை வளர்க்கறத வந்து விட்டுறாங்க. வேலை 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 இல்ல, நான் பெரிய ஆள் ஆகணும், ஐயோ எனக்கு இது பெருசாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு பிள்ளைங்களை விட்டுறாங்க நிறைய வாட்டி. ಅನೇಕ ಸಾರಿ ನಾನು ಘನವಂತನಾಗಬೇಕು, ಆ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ಬೆಳಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ವಿಷಯಕ್ಕೆ ಹೋಗಿ ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸೋದನ್ನ ಅವ್ರು ನಿಲ್ಲಿಸಿಬಿಡ್ತಾರೆ. நடக்க வேண்டிய வழியை பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம், காட்டுறதோட நம்ம வாழணும். ನಾವು ನಡೆಸಬೇಕಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ನಡೆಸದೆ ನಾವು ಬಾಳ್ತಾ ಇರ್ತೀವಿ. பிள்ளைங்க கவனிக்கிறாங்க, திருப்பி நான் சொல்றேன், ಇದನ್ನ ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಮಕ್ಕಳು ನಮ್ಮನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. நீங்க என்ன பேசுறீங்களோ, ஜெபிக்கலாம், பைபிள் படிக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், ஆனா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அத உங்க பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க. ನೀವು ಚರ್ಚಿಗೆ ಬರೋದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು, ನೀವು ಹಾಡುಗಳನ್ನು ಹೇಳ್ಬೋದು, ಆದ್ರೆ ನೀವು ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ, ನೀವು ಎಲ್ಲಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. நான் சில வீடுகளை பார்த்திருக்கேன், அப்பா அவ்வளோ ஆவிக்குரிய அப்பாவா இருப்பாரு அவரு. ನಾನು ಅನೇಕ ಸಾರಿ ನೋಡಿದ್ದೇನೆ, ಕೆಲವರು ಆತ್ಮಿಕವಾದಂತ ತಂದೆ ಆಗಿರ್ತಾರೆ, ஆனா வீட்டுல வந்து பிள்ளைங்க வந்து அவங்கள வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டா அவங்கள வந்து வளர்த்திருப்பாங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து வழி தவறி போயிருவாங்க. ಅವರು ತಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನ ಎಷ್ಟು ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಆಗ ನೋಡಿದ್ರೆ ಆ ಮಕ್ಕಳು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಿರ್ತಾರೆ. எனக்கு இவரு அப்பா ஜொபிக்கிறாரு, இவர் பண்றாரு, ஆனா இவர் பேசுற பேச்சு அது நம்மளுக்கு பிடிக்கலப்பா, இந்த மாதிரி வாழ்க்கை டபுள் கேம் வாழ்க்கை நம்ம வாழ மாட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்க வந்து போயிருவாங்க ದೂரம். ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದೆಲ್ಲ ಇಷ್ಟ ಆದ್ರೆ ಅವರು ಮಾಡುವಂತ ಈ ಡಬಲ್ ಗೇಮ್ ನನಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. அதனால ஜெபிங்க, பிள்ளைகளுக்கு மாதிரியா இருங்க, be an example for your child. ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾದರಿಯಾಗಿರಿ ಮತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೂಡ ಮಾಡಿರಿ. சோ நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம வந்துட்டு அப்பா அம்மா எப்படி பேசுறாரு, அப்பா வாயில இருந்து எப்படி வார்த்தை வருது, அம்மா வாயில இருந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வருது, அத பிள்ளைங்க கவனிப்பாங்க நிறைய. ಇಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ತುಂಬಾ ಗಮನಿಸ್ತಾರೆ, ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಬಾಯಿಂದ ಎಂತ ಮಾತುಗಳು ಬರ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, ಇಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நம்ம வந்து ஆண்டவருடைய சிக்ஷனையிலே அப்படின்னா ஆண்டவருடைய வழிகளிலே நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கணுமாங்க. ನಾವು ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬಾಲ ಶಿಕ್ಷೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. யாக்கோபு ஃபேமிலில அது இருக்கவே இல்ல. ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹಾಗಿರ್ಲಿಲ್ಲ. சோ ஒருத்தர் புக்ல படிச்சிட்டு இருந்தா அவர் என்ன சொல்றாருன்னா, ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನ ಸಹೋದರ ಓದಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, என்னைக்கு பிள்ளைங்க பிறக்குதோ, ಎಲ್ಲಿ ಯಾವಾಗ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟುತ್ತಾರೋ 20 வருஷம் நீங்க பிள்ளைங்க பிறந்த நாள்ல இருந்து 20 வருஷம் நீங்க தியாகம் பண்ணி தான் ஆகணும். உங்க ஆசைகள், உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஆகணும். ಆ ಮಗು ಹುಟ್ಟಿ 20 ವರ್ಷಗಳವರೆಗೆ ನೀವು ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ತ್ಯಾಗ ಮಾಡಿ ಆಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு அது பிடிக்க மாட்டேங்க நிறைய பேருக்கு. ಇವತ್ತಿನ ಅನೇಕರಿಗೆ ಅದು ಇಷ್ಟ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஐயோ வேண்டாம், பிள்ளைங்களே வேண்டாம்ப்பா இப்படின்னா, ಅಯ್ಯೋ ನಮಗೆ ಮಕ್ಕಳೇ ಬೇಡಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பிள்ளைங்களுக்கு பதிலா நாய்க்குட்டி வளர்த்துறோம், நம்ம நாய் மரி சாக்பிಡ್ತೀವಿ. ಅದ್ರ ಬದಲಾಗಿ ನಾವು ನಾಯಿ ಮರಿಯನ್ನೇ ಸಾಕ್ಬಿಡ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. கொரியா அப்படின்ற ஒரு தேசம் இருக்கு, ಕೊರಿಯಾ ಅನ್ನುವಂತ ಒಂದು ದೇಶ ಇದೆ. நியூசிலாந்துன்னு ஒரு தேசம் இருக்கு, ನ್ಯೂಜಿಲೆಂಡ್ ಅನ್ನುವಂತ ಒಂದು ದೇಶ ಇದೆ. ஆஸ்திரேலியான்னு தேசம் இருக்கு. ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ಅನ್ನುವಂತ ಒಂದು ದೇಶ இந்த ಇದೆ. தேசத்துல பிள்ளைங்களே பெத்துக்க மாட்டேங்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಅನೇಕರು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಒಂದು ದೇಶಗಳಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನ ಅವ್ರು ಹೇರೋದೇ ಇಲ್ಲ. ஜப்பான்ல இன்னும் மோசம், ஜப்பான்ல பிள்ளைங்களே இல்ல. ಜಪಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇನ್ನೂ ಮೋಸ, ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳೇ ಇರೋದಿಲ್ಲ. அந்த அளவுக்கு எதுக்கு பிள்ளைங்க வந்து ஒரு பாரம். ಯಾಕಂದ್ರೆ ಮಕ್ಕಳು ಒಂದ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಾರ ಎಂಬುದಾಗಿ. ஏன் லைஃப் ஃப்ரீயா இருக்க முடியாது, ನನ್ನ ಜೀವಿತ ತುಂಬಾ ಫ್ರೀ ಆಗಿರೋ, நான் ஜாலியா இருக்க முடியாது, ನಾನು ಜಾಲಿಯಾಗಿರಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, பிள்ளைங்க வேண்டாம், ಮಕ್ಕಳೇ ಬೇಡ. இன்னொரு குரூப் இருக்கு, ಇನ್ನೂ ಒಂದು ಗುಂಪಿದೆ. இது எனக்கு புரிஞ்சதா நியாயமான இதுதான், பட் பிள்ளைங்கன்னா என்னது, செலவு. ಮಕ್ಕಳು ಅಂತಂದ್ರೆ ಖರ್ಚು ಎಂಬುದಾಗಿ. செலவுக்காக பெத்துக்க மாட்டோம் பிரதர். ನಾವು ಖರ್ಚಿಗಾಗಿ ನಾವು ಮಕ್ಕಳನ್ನ ಇರ್ತಾ ಇಲ್ಲ ಬ್ರದರ್. ஆண்டவர் வந்து பிள்ளைகள் என்ன சொல்றாரு, ஆண்டவர் பிள்ளைகள் வந்து என்னது, கர்த்தரால் வந்த
சுதந்திரம் ஈவு அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಡುವಂತ ಮಕ್ಕಳು ನಮಗೆ ಒಂದು ಬಹುಮಾನ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நிறைய பிள்ளைங்க பெத்துக்குங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதம் பெருகி பழகுங்க. ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನ ಹಿರಿಯರಿ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. பரவாயில்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಅವ್ರು ಸರ್ಕಾರಿ ಶಾಲೆಗೆ ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಕರ್ತರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. சோ நீங்க பயப்படாதீங்க, ಆದ್ರೆ ಭಯಪಡಬೇಡಿ. தியாகம் பண்றதுக்கு பயப்படாதீங்க, ತ್ಯಾಗ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೀವು ಭಯಪಡಬೇಡಿ. உங்க பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில நடத்துறதுக்கு நீங்க பயப்படாதீங்க. ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ನೀವು ಭಯಪಡಬೇಡಿ. பிரதர் என்ன பிரதர் மெயினா சொல்லி கொடுக்கணும்? ಹಾಗಾದ್ರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವೇನು ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು? பைபிள்ல இருக்கிற எல்லா கதைகளையும் நம்மள வந்து நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம பிள்ளைங்களோட ஃபியூச்சருக்கு வந்து நம்ம எல்லா கதைகளையும் நம்ம ஆல்ரெடி டெய்லி டிவோஷன் இருக்குல்ல, வருஷம் ஃபுல்லு நம்ம என்ன பண்றோம், டெய்லி ஒரு கதை சொல்லி கொடுக்குறது. உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டெய்லி டிவோஷன் நம்ம கொடுத்துருக்கோம் சர்ச்ல இருந்து. ಡೈಲಿ ಡಿವೋಷನ್ ಅಂತ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನ ಒಂದೊಂದು ಕಥೆಯನ್ನ ಓದ್ಲಿಕ್ಕಾಗಿ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஒரு 10 நிமிஷம் போதும் உங்க பிள்ளைங்களுக்கு அது வந்து நீங்க சொல்லி கொடுக்குறதுக்கு. ಅದನ್ನ ಹೇಳ್ಕೊಡೋದಕ್ಕೆ ಒಂದು 10 ನಿಮಿಷ ಸಾಕು. நாங்கெல்லாம் சின்ன வயசுல வளரும் போது எங்களுக்கு பைபிள் கதை வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு சர்ச் மூலியமா வீட்டுல சொல்லி கொடுத்துருவாங்க பைபிள் கதையை. ನಾವೆಲ್ಲ ಚಿಕ್ಕವರು ಇರಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಚರ್ಚ್ ಮೂಲಕವಾಗಿ ಮತ್ತು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆ ಬೈಬಲ್ ಕಥೆಗಳನ್ನ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ஆனா இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ்ல நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன், ನಂತರ 15 ವರ್ಷಗಳಿಂದ ನಾನು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ, பிள்ளைங்களுக்கு பைபிள் ஸ்டோரிஸே தெரியல. பைபிள் சத்தியம் தெரிகிறது ரெண்டாவது, பைபிள் கதையே தெரியல. கதை தெரிஞ்சாதானே சத்தியம் தெரியும், பைபிள் கதையே தெரியல நிறைய பேருக்கு. ಇತ್ತು ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೈಬಲ್ ಕಥೆಗಳೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದು ಗೊತ್ತಿದ್ರೆ ತಾನೇ ಮುಂದಿನ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳು ಗೊತ್ತಾಗೋದು. பிள்ளைங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ಹಾಗಾದ್ರೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನ್ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ? கதை பிடிக்கும். பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்கும் கதை பிடிக்கும். ಕತೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ, ಚಿಕ್ಕವರಿಗೂ ದೊಡ್ಡವರಿಗೂ. பட் ஆனா கதைகளை வந்து தெரியாம இருக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க. ಆದ್ರೆ ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಂತಹ ಕಥೆಗಳು, ಸತ್ಯವೇದ ಕಥೆಗಳು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய கதைகளை சொல்லி கொடுங்க, பைபிள் இருக்கிற கதைகளை சொல்லி கொடுங்க. அதோட பெரிய கதை வேற எதுவும் வேண்டாம். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೈಬಲ್ ಇರುವಂತ ಸತ್ಯ ಕಥೆಗಳನ್ನ ಹೇಳಿಕೊಡಿ, ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ವಿಷಯ ಯಾವುದು ಬೇಡ. ஒரு கதையிலயும் ஒரு காரியத்தை பிள்ளைங்க கத்துக்குவாங்க. ಒಂದೊಂದು ಕಥೆಯಿಂದ ಒಂದೊಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಅವರು ಕಲಿತಾ ಹೋಗ್ತಾರೆ. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இங்க பாக்குறோம், இங்க ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, பிள்ளைகளை வந்து நம்ம எதுக்காக தயார் பண்ணோம்? அப்பா அம்மாவுடைய வேலை என்ன? ಹಾಗಾದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಒಂದು ಕರ್ತವ್ಯನು ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ರೆಡಿ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ? 15 வருஷம் 20 வருஷம் உங்ககிட்ட இருப்பாங்க. 15ರಿಂದ 20 ವರ್ಷ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ. 20 வருஷம் தான் டைம் இருக்கு நம்மளுக்கு பிள்ளைங்க கிட்ட. 21 ವರ್ಷ ನಮಗೆ ಮಕ್ಕಳ ಜೊತೆಗಿರುವಂತ ಒಂದು ಸಮಯ. அந்த டைம்ல என்ன பண்ண முடியும்? ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நிஜமான உலகத்துக்கு நம்ம பிள்ளைகளை வீட்டுல நம்ம அப்பா அம்மா தயார் பண்றாங்க. நிஜமான உலகத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வீட்டு விட்டு வெளியே போயிருவாங்க. அதை நம்ம சந்திக்கணும்னா அப்பா அம்மா 20 வருஷம் வந்து டைம் கிடைக்குது அவங்களுக்கு. ಆ 21 ವರ್ಷ ನಮಗೆ ಸಮಯ ಏನು ಸಿಗ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಮುಂದಿನ ಒಂದು ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಇರಬೇಕು ಅನ್ನೋಂಥದ್ದನ್ನ ಹೇಳ್ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಸಮಯ ಅದು. ஏன்னா உலகத்துல வேலைக்கு போறான் நாளைக்கு உங்க பிள்ளை, ನಂತರ ಅವರು ಹೊರ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ, இல்லாட்டி ஒரு 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 காலேஜுக்கு போறாப்ல, ಅಥವಾ ಅವರು ಒಂದು ಕಾಲೇಜ್ ಓದ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ಬಹುದು. அங்க என்ன இருக்கும்? நல்லா படிச்சா என்ன கிடைக்கும்? மார்க் கிடைக்கும். நல்ல வேலை செஞ்சா என்ன கிடைக்கும்? ப்ரொமோஷன் கிடைக்கணும். நல்ல வேலை செய்யலனா என்ன ஆகும்? டவுன் ஆகும். ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ರೆ ಒಳ್ಳೆ ಮಾರ್ಕ್ಸ್ ಸಿಗುತ್ತೆ, ಹಾಗೇನೆ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ರಿಂದ ಒಳ್ಳೆ ಮಾರ್ಕ್ಸ್ ಬಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಸಿಗುತ್ತೆ. ಇಲ್ಲೇ ಹೋದ್ರೆ ನಾವು ಜೀವನದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗ್ತೀವಿ ಅನ್ನುವಂಥದ್ದು. ஆனா வீட்ல என்ன பண்றாங்க, நிறைய வெட்டி பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ಆದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, டீச்சர் வந்து பிள்ளைய வந்து ஹோம்வொர்க் பண்ணிருக்க மாட்டான் பையன், ಅಲ್ಲಿ ಮಗ ಒಂದು ಹೋಮ್ವರ್ಕ್ ಅನ್ನ ಮಾಡಿರೋದಿಲ್ಲ, உடனே டீச்சர் வந்து திட்டிருப்பாங்க கிளாஸ்ல பிள்ளைய. ಕ್ಲಾಸಲ್ಲಿ ಶಿಕ್ಷಕರು ಅವನಿಗೆ ಬೈದಿರ್ತಾರೆ, ஏய் உனக்கு நீ ஹோம்வொர்க் பண்ணாம வந்திருக்கிற, உனக்கு நீ வந்து இப்படி இருந்தீனா வந்து நீ வந்து பாஸ் ஆக முடியாதுன்னு திட்டிருப்பாங்க. ನೀನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೋಮ್ವರ್ಕ್ ಮಾಡಿಲ್ಲ, ನೀನು ರೀತಿಯಾಗಿದ್ರೆ ನೀನು ಪಾಸ್ ಆಗೋದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಬೈದಿರ್ತಾರೆ. எல்லாம் கிளாஸ்ல சிரிச்சிருப்பாங்க மத்த பிள்ளைங்க எல்லாம் பார்த்து. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಮಗುವನ್ನ ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ನಕ್ಕಿರ್ಬೋದು ಕ್ಲಾಸಲ್ಲಿ. அந்த பிள்ளை வீட்டுக்கு வருது, ಆಗ ಆ ಮಗು ಮನೆಗೆ ಬರುತ್ತೆ, அப்பாட்ட வந்து இது சொல்லுது, ತಂದೆ ಹತ್ರ ಬಂದು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, அப்பாவுக்கு ஃபுல்லு கோவம் வந்துருது. ಆಗ ಅಲ್ಲಿ ತಂದೆಗೆ ಕೋಪ ಬರುತ್ತೆ. யார் மேல? ಯಾರ ಮೇಲೆ? யார் மேல கோவம் வருது அப்பாக்கு? டீச்சர் மேல கோவம் வருது. இப்போ ಆ ಶಿಕ್ಷಕರ ಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ಕೋಪ ಬರುತ್ತೆ. உடனே போய் டீச்சரை போய் 4 வார்த்தை நல்லா கேட்டு விட்டுறாங்க. ಹೋಗಿ ಸಡನ್ ಆಗಿ ಹೋಗಿ ಆ ಶಿಕ್ಷಕರಿಗೆ ಒಂದು 4 ಮಾತನ್ನ ಬೈದು இல்ல ಬಂದಿರ್ತಾರೆ. பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுல போயிட்டு அந்த டீச்சரை பத்தி தப்பா பேசி விட்டுறாங்க. ಅಥವಾ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪೇರೆಂಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಟೀಚರ್ ಬಗ್ಗೆ ತಪ್ಪಾಗಿ என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைய நம்மளுக்கு ஒரு தப்பு செஞ்சா அதுக்கு வந்து பதில் இருக்கு, ரிசல்ட் இருக்குன்றத வந்து தடைத்து என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைய அப்படியே பாதுகாத்து பொத்தி வளர்க்குறாங்க. ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿದೆ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಬದಲಿಸೋದಕ್ಕೆ ಒಂದು ದಾರಿ ಇದೆ, ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಅದರ ತಪ್ಪನ್ನೇ ಅವರು ಜಾಸ್ತಿ ಮಾಡ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைகளை வந்து அப்படியே யோசேப்பை வந்து வளர்த்தாருல அவங்க அப்பா, அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்குறாரு. ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬ ತನ್ನ ಮಗನಾದಂತ ಯೋಸೇಫನ್ನ ಬೆಳೆಸಿದ್ನಲ್ಲ, ಹಾಗೆ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ತಾ ಬೆಳೆಸ್ತಾರೆ. சோ அப்படி இல்ல, நாளைக்கு நிஜமான உலகத்துல போகும்போது அந்த பிள்ளை என்ன ஆயிரும், ஐயோ என்ன திட்டாங்களா, நான் இவங்க மேல கோவப்படுவேன் அப்படின்னு கோவப்பட்டு அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளை வாழ்க்கைய ஃபியூச்சரே வந்து நாசமாயிரும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳೆಸೋದಾದ್ರೆ ಆ ಮಗು ನನಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೈದ್ರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ಕೋಪವನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹಾಗೇ ಅದು ಬೆಳೀತಾ ಹೋಗುತ್ತೆ. சோ அதனால நம்ம பிள்ளைகளுக்கு உலகத்துல எப்படி இருக்கோ நாளைக்கு அந்த காரியத்தை இன்னைக்கே நம்ம வீட்டுல நம்ம சொல்லி கொடுக்கிறோம். ಹಾಗಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಮುಂದೆ ಹೇಗಿರಬೇಕು ಅನ್ನುವಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ನಾವು ಈ ಸಮಯದಲ್ಲೇ ಹೇಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. ரெண்டாவது ஒரு காரியம், விட்டு கொடுக்காத சுபாவம், விட்டு கொடுக்காத, நெவர் கிவ் அப். விட்டுறாத, ஃபெயிலியர் ஆனாலும்
எலும்பு மேல அப்படின்றது வந்து அந்த சுபாவத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம கத்துக் கொடுக்கணும். ಹಾಗಾಗಿ ಬಿಟ್ಟು ಕೊಡದೇ ಇರುವಂತ ಒಂದು ವಿಷಯ ಅಥವಾ ಬಿಟ್ಟು ಕೊಡುವಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ನಾವು ಚಿಕ್ಕವರಿರುವಾಗಲೇ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿಕೊಡೋದನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. Don't give up, never give up attitude பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம ಯಾವಾಗಲೂ ಬಿಟ್ಟು ಕೊಡದೇ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ವಭಾವನ ನಾವು ಮಕ್ಕಳಿಗೆ தோல்வி வந்து அப்படியே உட்கார்ந்துட கூடாது. எலும்பி நின்னு திருப்பி நீ போ அப்படின்ற never give up attitude. ಸೋತು ಹೋದ್ರೆ ಹಾಗೆ ಬಿದ್ದು ಹೋಗಬಾರ್ದು, ನೀನು ಅದನ್ನ ಬಿಡಲೇಬೇಡ ಎಂಬುದಂತ ಒಂದು ಸ್ವಭಾವನ ನಾವು முடியும்டா, ಬೆಳೆಸಬೇಕು. உன்னால முடியுமா, நீ பண்ண முடியுமா அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ணி விடணும் பிள்ளை அப்பா அம்மாங்க. ನಿನ್ನಿಂದ ಇದು ಸಾಧ್ಯ, ನಿನ್ನ ಕಡೆಯಿಂದ ಖಂಡಿತ ಇದು ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅವ್ರನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸಬೇಕು. அதுக்காக நான் உன் கூட உட்கார்ந்து நான் சொல்லி கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா மேத்ஸ்ல உனக்கு முடியலையா, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இல்ல மேத்ஸ் டீச்சர் ஒருத்தர் டியூஷன் கூட்டு போறேன், இல்லாட்டி நான் உன் கூட நடந்து வந்து டீச்சருக்கு நான் எக்ஸ்ட்ரா வந்து உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றோம்? பிள்ளைகளுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்? பக்கபலமா இருந்து நம்ம என்ன பண்றோம்? அப்பா அம்மா சப்போர்ட் பண்றோம் நம்ம பிள்ளைகளை. ನಿನಗೆ ಯಾವ ವಿಷಯ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿದೆ, ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಕೂತ್ಕೊಂಡು ಆ ವಿಷಯವನ್ನು ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿಕೊಡ್ತೀನಿ, ನೀನು ಧೈರ್ಯವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಮಕ್ಕಳ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತು ನಾವು ಹೇಳ್ಕೊಡೋರಾಗಬೇಕು. சோ அதனால இந்த நம்ம நேரத்தை பிள்ளைகளுக்காக நம்ம கொடுக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய வழியிலே நம்ம நடத்துறோம் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ನಾವು ಸಮಯವನ್ನು ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಕೊಡೋದಾದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ನಾವು ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இன்னொரு ஒரு காரியம், அப்பா அம்மா வந்து கோபத்துல பிள்ளைங்களை பட்டு பட்டுன்னு அடிச்சிருவாங்க. ಅನೇಕ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಕೋಪದಿಂದ ಮಕ್ಕಳನ್ನ ಸರಿಯಾಗಿ ಹೊಡೆದು ಬಿಡ್ತಾರೆ. சும்மா இப்படி சொல்லுவாங்க, இப்படி பண்ணு, நான் சொன்னேன் இப்படி நீ கேட்கணும், வேற எதுவும் பேசவே கூடாது அப்படின்னு அதட்டுவாங்க. அவ்வளவுதான். அந்த பிள்ளைங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்படி இப்படி சொல்றாங்கன்னா ನಾನು ಹೇಳೋದನ್ನ ಕೇಳು, ನೀನೀಗ ಹೆದರಿದೆ, ನೀನು ಗದರಿಸ್ತೀನಿ ನೋಡಿ ಇವಾಗ ಎಂಬುದಾಗಿ ಹೀಗೆ ಮಕ್ಕಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಗದರಿಸಿ ತಮ್ಮ ಕಂಟ್ರೋಲಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ. சொல்ற எவ்வளவு நேரம் ஆகும்? நீ வந்து இப்படி பண்ணாதன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 seconds ஆகும். ನೀವು ಹೀಗೆ ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಕೇವಲ 2 ಸೆಕೆಂಡ್ ಮಾತ್ರ ಆಗುತ್ತೆ. ஆனா நீங்க 10 நிமிஷம் எடுத்துக்கணும். ಅದರಲ್ಲಿ 10 ನಿಮಿಷ ನಾವು ತೆಗೆದುಕೋಬೇಕು. நீங்க ஏதாவது ஒரு கட்டளை நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த கட்டளையை எதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்றது பிள்ளைகளுக்கு விளக்கி சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கணும் நீங்க. ಹಾಗಾಗಿ ನಾವು ಏನನ್ನ ಒಂದು ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಿದ್ದೀವಿ ಅನ್ನೋದಕ್ಕಾಗಿ ನೀವು 10 ನಿಮಿಷ ಸಮಯವನ್ನು ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೋಬೇಕು. அம்மா நீ அந்த 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 பசங்கிட்ட சேராத அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா எதுக்கு நம்ம சேரக்கூடாது, இப்படி சேர்ந்ததுனால என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு பொறுமையாய் பிள்ளைகளுக்கு நம்ம கட்டளை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த கட்டளையை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓ பிள்ளைங்களுக்கு அப்போ தெரியும், ஓ ஓகே அப்பா வந்து அம்மா வந்து நம்ம நல்லதுக்கு தான் இதை சொல்றாங்க அப்படின்னு வந்து புரியறதுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. ನೀವು ಇಂಥ ಮಗು ಜೊತೆಗೆ ಸೇರಬೇಡ, ಯಾಕೆ ಸೇರಬಾರ್ದು, ಅದರಿಂದ ಏನು ಪರಿಣಾಮ ಆಗುತ್ತೆ ಅನ್ನೋಂಥದ್ದನ್ನು ನೀವು ಅದನ್ನು ನಿಧಾನವಾಗಿ ಹೇಳ್ಕೊಡುವಾಗ ಆಗ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಓ ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳು ನನಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂಥ ಒಂದು ಮನವರಿಕೆ ಅವ್ರಿಗೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஏன்னா சில டைம் வந்து அடிச்சிடறாங்க போயிடுறாங்க, அவ்வளவுதான். ಕೆಲವು ಸಾರಿ ಹೊಡಿತಾರೆ, ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. நிறைய வாட்டி நான் சொல்லுவேன், அப்பா அம்மாங்களுக்கு நீங்க பிள்ளைங்களை அடிச்சா யாருக்கு அதிகமா வலிக்கணும்? யாருக்கு அதிகமா வலிக்கணும்? அப்பா அம்மாங்களுக்கு வலிக்கணும். ಹಾಗಾಗಿ ನಾವು ಮಕ್ಕಳನ್ನ ಹೊಡೆಯದೆ ನಾವು ತಂದೆ ತಾಯಿಗಳಾಗಿ ಅವ್ರನ್ನ ಬೆಳೆಸಬೇಕು. இல்ல 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 அப்பா அம்மாவை பிள்ளைங்களை மக்கள் உடದ್ರೆ நமக்கு ஜாஸ்தி நோவாಗಬೇಕು மக்களுக்குಂತ. புரிஞ்சுல எல்லாருக்கும்? சோ அப்ப நான் என்ன ஆகும், நம்ம ஜெபத்தோட நம்ம என்ன பண்றோம், யோசித்து பொறுமையோட சொல்லி பார்த்து அப்புறம் நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு அடிக்கும் போது எதுக்கு அப்பா அடிக்கிறாரு அம்மா அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ನಾವು ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸ್ತಿದೀವೋ ಹಾಗೆ ನಾವು ಮಕ್ಕಳನ್ನ ಯಾಕೆ ಹೊಡಿತಿದ್ದಾವೆ ಅವ್ರಿಗೆ ಅದು ಅರಿವಾಗಬೇಕು. ಆ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ತೀರ್ಮಾನಗಳನ್ನ ತೆಗೆದುಕೋಬೇಕು. ஒரு ஹோட்டல்ல இருந்தான் ஒரு சின்ன பையன், இது நிஜமா நான் பார்த்து கவனிச்சது. ಇದು ನಿಜವಾಗ್ಲೂ ನಡೆದಿರುವಂತ ಒಂದು ಘಟನೆ. ಒಂದು ಹೋಟ್ಲಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹುಡುಗ ಇದ್ದ. அந்த பையன் வந்து சேட்டை பண்ணிட்டே இருந்தான். வீட்ல இருந்து வந்து கார்ல இருந்து வந்தான், ஹோட்டலுக்கு வந்தான், சேட்டை பண்ணிட்டே இருந்தான். ಅವನು ಅನೇಕ ತೀಟೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ ಕಾರಲ್ಲಿ ಮತ್ತು ಮನೆ ಹೋಟೆಲ್ಗಳಲ್ಲಿ. எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದ. அப்பா சொல்லி சொல்லி பாக்குறாரு. ಅಲ್ಲಿ ತಂದೆ ಹೇಳಿ ಹೇಳಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, தம்பி சும்மா இரு தம்பி, ಮಗನೇ ಸುಮ್ಮನೆ ಇರು ಎಂಬುದಾಗಿ, நீ சேட்டை பண்ணாத, ನೀ ರೀತಿಯಾಗಿ ತೀಟೆ ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. அந்த பையன் பண்ணிட்டே இருந்தான். ಆದ್ರೂ ಆ ಮಗ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. சரி அந்த பையன் என்ன பண்ணாரு, அவங்க அப்பா அந்த பையனை அவமானப்படுத்த விரும்பல. அந்த பையனை, சின்ன பையன் தான், 10 வயசு பையன் தான். ಅವನು 10 ವರ್ಷದ ಮಗ ಆಗಿರೋದ್ರಿಂದ ತಂದೆ ಅವನನ್ನ ಅವಮಾನ ಪಡಿಸ್ಲಿಲ್ಲ. என்ன பண்ணாரு, சரி வா பாத்ரூம் போலாம் அப்படின்னு பாத்ரூம் கூட்டு போறாரு. ಬಾ ಇಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಅವನನ್ನ ಬಾತ್ರೂಮ್ಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದ್ರು. பர்றா, நான் 5 வாட்டி சொன்னேன், நீ கேட்கல, சோ அதனால நீ அடி வாங்கணும், அடிக்க போறேன் உனக்கு, நீ கேட்கல அதனால அடி கொடுக்க போறேன், அடி கொடுக்குறாரு. ನಾನು ನಿನಗೆ ಸುಮಾರು ಸಾರಿ ಹೇಳಿದೆ, ನೀನು ಅದನ್ನ ಕೇಳಿಲ್ಲ, ಈಗ ನಾನು ನಿನಗೆ ಒದೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவனுக்கு காலு கீழே 2 விட்டாரு அவனுக்கு. ಅವನಿಗೆ ಕೆಳ ಕಾಲುಗಳಿಗೆ 2-3 ಕೊಟ್ಟರು. அப்புறம் வந்தான் திருப்பி டேபிள்ட்ட, நானும் டேபிள்ல உட்காந்துருக்கேன். ಅದನ್ನ ಆದ ನಂತರ ಅವರು ಬಂದ್ರು, ನೋಡಿದ್ರು ಇಲ್ಲಿ ಸೋದರರು ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇದ್ರು. நிறைய சிரிச்சுட்டே வந்தான். ಅವನು ತುಂಬಾ ನಗ್ತಾ ಬಂದ. என்ன அவனுக்கு அப்பா சொல்ற எதுக்கு அடிச்சாருன்றது அப்பா அவனுக்கு நல்லா தெரியும். ಯಾಕಂದ್ರೆ ತಂದೆ ಯಾಕೆ ಹೊಡೆದ್ರು ಅನ್ನೋದು ಅಲ್ಲಿ ಗೊತ್ತಾಯ್ತು ಅವನಿಗೆ. சோ பிள்ளைகளை அடிக்கும்போது நம்ம கோவத்துல அடிக்க கூடாது. ಮಕ್ಕಳನ್ನ ಹೊಡೆಯುವಾಗ ನಾವು ಕೋಪದಲ್ಲಿ ಹೊಡಿಬಾರದು. நிதானமா நம்ம இருக்கணும். அந்த டைம்ல நம்ம ஸ்டேபிளா இருக்கணும். எரிமலை மாதிரி போட்டு அடிச்சு விட்டு வாங்கிராதீங்க ரெண்டு இப்படி. ಆ ಜ್ವಾಲಾಮುಖಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೊಡೆದು ಬಿಡೋದಲ್ಲ, ಅಲ್ಲಿ ನಿಧಾನವಾಗಿ ಹೊಡೆಯುವಂತದನ್ನ நிறைய வார்னிங்ஸ் கொடுங்க. ಅನೇಕ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಗಳನ್ನ ನಾವು ಕೊಡಬೇಕು. அதெல்லாம் மீறி அவன் பண்றானா அப்புறம் நீங்க கை வைக்கலாம். ಅದನ್ನ ಮೀರಿ ಅವನು ಇನ್ನೂ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿದ್ರೆ ಆ ನಂತರ ನಾವು ಅಲ್ಲಿ ಕೈ ಹಾಕಬೇಕಾಗುತ್ತೆ. சோ பைபிள் என்ன சொல்லுது, படிங்க நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? பிள்ளையின் நெஞ்சில்
பிள்ளைகள் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், foolishness மதியினம் ஒட்டிட்டு இருக்குதான் பிள்ளைங்களுடைய நெஞ்சில. ஓகே, அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அது வந்து என்ன பண்ணுமா, அந்த முட்டாள்தனத்தை நம்ம தெரிஞ்சு நம்ம அடிக்கும் போது அது நம்ம தூரம் போகுமா. அது ಅಂದ್ರೆ ಮೂರ್ಖತನ ಹುಡುಗನ ಮನಸ್ಸಿಗೆ ಸಹಜ, ಆದರೆ ಶಿಕ್ಷಕನ ಬೆತ್ತ ಅದನ್ನು ತೊಲಗಿಸುವುದು சோ ಎಂಬುದು. அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுல. ಹಾಗಾಗಿ ನಾವು ತುಂಬಾ ಎಚ್ಚರವಾಗಿರ್ಬೇಕು ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸುವಾಗ. ஆண்டவருடைய வழிகளே பிள்ளைகளை வளங்க. நீங்க ದೇವರ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲೇ ನಾವು ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸಬೇಕು. வெறும் சண்டே ஸ்கூல் டீச்சர், யூத் பாஸ்டர், யூத் லீடர் மாத்திரம் நடத்துவாங்க அப்படின்னு தயவு செய்து அவங்களுக்கு அந்த பெரிய பொறுப்பை அவங்க கிட்ட ஃபுல்லு கொடுத்துறாதீங்க. ಅಯ್ಯೋ ನಾವು ಬಿಡಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಟೀಚರು ಮತ್ತೆ ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ನಡೆಸುವಂತ ಪಾಸ್ಟರ್ಸ್ ನೋಡ್ಕೋತಾರೆ ಎಂಬುದಾಗ ಎಲ್ಲ ಕಾರ್ಯನ ಹೊರಗೆ ಬಿಟ್ಕೊಡೋದಲ್ಲ. சோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பர் 1 பொறுப்பு பிள்ளைகளை ஆண்டவருடைய வழிகளிலே நடத்துவது. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ಜವಾಬ್ದಾರಿ ಅಂತಂದ್ರೆ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವಂತದ್ದು. தயவு செய்து இந்த 2000 வருஷத்துக்கு மேல பிறந்த பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பா அம்மா விட்டு நான் திருப்பி சொல்றேன், 2000 வருஷத்துக்கு மேல பிறந்த பிள்ளைங்க ரொம்ப மன ரீதியில ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. அப்பா அம்மாங்க கவனிங்க கொஞ்சம். ಅದೇ 2000 ನಂತರ ಹುಟ್ಟಿದಂತ ಮಕ್ಕಳು ತುಂಬಾ ಒಂದು ಎಚ್ಚರವಾಗಿ ಅವ್ರನ್ನ ನಾವು ಬೆಳೆಸಬೇಕಾಗಿದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ತುಂಬಾ ಬಲಶಾಲಿಗಳಾಗಿದ್ದಾರೆ, இல்ல பலஹீனராகிದ್ದಾರೆ, டிப்ரெஷன் ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಡಿಪ್ರೆಷನ್ ಬಲಹೀನರಾಗಿದ್ದಾರೆ. ஏன்னா போனே பார்த்து வளர்றாங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಫೋನನ್ನೇ ನೋಡಿ ನೋಡಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಅವರು ಬೆಳೀತಾ ಇರೋದ್ರಿಂದ ತುಂಬಾ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದಾರೆ. எப்படி ஒருத்தர்ட்ட பேசி பழகணும் அதெல்லாம் வந்து இப்ப நிறைய பேருக்கு இல்ல. இப்ப அந்த சுபாவம், ಅವರು ಬೇರೆಯವರೊಟ್ಟಿಗೆ ಹೇಗೆ ನಾವು ಮುಖ ಕೊಟ್ಟು ಮಾತಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಸ್ವಭಾವ ಅವರಲ್ಲಿಲ್ಲ. வெளியே போய் எப்படி விளையாடணும், கிரவுண்ட்ல போய் எப்படி விளையாடணும், கிரவுண்ட்ல போய் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும் அதெல்லாம் வந்து தெரியல அவங்களுக்கு. ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಗೆ ಮಾತಾಡ್ಬೇಕು, ಹೇಗೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾವು ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅನ್ನುವಂತ ಒಂದು ವಿಷಯ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சோ ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அந்த பிள்ளைங்க. நான் நிறைய புக் படிப்பேன் பிள்ளைங்களை பத்தி. அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம். நீங்க கூட இருந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி கரெக்டும் பண்ணணும், சப்போர்ட்டும் பண்ணணும், ரெண்டும் பண்ணணும். அவங்கள என்கரேஜும் பண்ணணும், அதே நேரத்துல அப்பா அம்மா அவங்கள நல்லா கரெக்டும் பண்ணணும். ಹಾಗಾಗಿ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಅವ್ರ ಒಟ್ಟಿಗಿದ್ದು ಅವ್ರನ್ನ ನಾವು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಮತ್ತು ಅವ್ರನ್ನ ನಾವು ಖಂಡಿಸಬೇಕು, ದಂಡಿಸಬೇಕು, ನಡೆಸಬೇಕು ಆಗಿದೆ. அந்த பேலன்ஸ் வந்து பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுப்பார். நம்ம ஜெபத்தோட நம்ம இந்த பொறுப்பை எடுத்துக்கும் போது, ஆண்டவரே இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க, நான் இதை எடுக்கணும்னு சொல்லும்போது அந்த பேலன்ஸ் வந்து இயேசப்பா கொடுப்பார் நமக்கு. ದೇವರೇ ಈ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದನ್ನ ನಾವು ನಡೆಸೋದಕ್ಕೆ ಒಂದು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೀವು ನಮಗೆ ಶಕ್ತಿ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. ஓகே, இப்போ ரெண்டாவது பிள்ளைங்களை பார்த்து நான் சொல்றேன். வாலிப சகோதர சகோதரிகள், சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தா நீங்க கவனிங்க. உங்ககிட்ட நான் சொல்றேன், ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಯವನಸ್ಥರು ಮತ್ತು ಮಕ್ಕಳಿರುವುದಾದ್ರೆ ನೀವು ಇವಾಗ ಗಮನಿಸಿ ಕೇಳಿ. தயவு செய்து உங்க அப்பா அம்மா நிலைமைய புரிஞ்சுக்குங்க. ಹಾಗಾಗಿ ನೀವು ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಒಂದು ಸ್ಥಿತಿಯನ್ನ ನೀವು ಗಮನಿಸಬೇಕು. அவங்க வந்து பெர்ஃபெக்ட் இல்ல உங்க அப்பா அம்மா. ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಅವ್ರು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿಲ್ಲ. அவங்களுக்கு டென்ஷன் இருக்கு லைஃப்ல நிறைய. ಅವರ ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಒತ್ತಡಗಳಿದೆ. அவங்களுக்கு நிறைய கண்ணீர் இருக்கு. ಅವ್ರಿಗೂ ಅನೇಕ ಕಣ್ಣೀರುಗಳಿದೆ. அவங்களுக்கு நிறைய பண கஷ்டங்கள் இருக்கு. ಅವ್ರಿಗೂ ಅನೇಕ ಹಣದ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. ನೀವು ಕೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಕೊಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಇರಬಹುದು. நீங்க இஷ்டப்பட்ட மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது. ನಿನ್ನ ಇಷ್ಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ಅವರಿಗೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಇರಬಹುದು. தயவு செய்து உங்க அப்பா அம்மாங்களை புரிஞ்சுக்குங்க நீங்க. ಹಾಗಾಗಿ ನೀವು ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ನೀವು ಗಮನಿಸಬೇಕು. ஒருவேளை உங்க அப்பா அம்மா உங்களை சரியான வழியில நடத்தலனா கூட அவங்கள மன்னிங்க நீங்க தயவு செய்து. ಇವತ್ತು ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ನೀವು ಅವರನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. உங்க அப்பா அம்மா உங்களை கைவிட்டுட்டாங்கன்னா நீங்க தயவு செய்து நீங்க அவங்கள மன்னிங்க. ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳು ನಿಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು ಕೂಡ ನೀವು ಅವ್ರನ್ನ ಕ್ಷಮಿಸಬೇಕು. நீங்க ரொம்ப அப்பா அம்மாக்களும் பிள்ளைகளை புரிஞ்சுக்கணும், பிள்ளைகளும் யாரை புரிஞ்சுக்கணும், அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கணும். ஒரு அருமையான ஃபேமிலியை ஆண்டவர் வந்து நம்ம குடும்பத்திலே நம்ம சபையில கொடுப்பாராக அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம். ತಂದೆ ತಾಯಿಗಳು ಮಕ್ಕಳನ್ನ ಗಮನಿಸಬೇಕು, ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ಗಮನಿಸಿ ನಡಿಬೇಕು. ಇಂಥ ಒಂದು ಕುಟುಂಬಗಳನ್ನ ದೇವರು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ ரெண்டாவது காரியம் என்ன பார்க்க போறோம்? ಹಾಗಾದ್ರೆ ಎರಡನೇ ಕಾರ್ಯವನ್ನ ನಾವೇನ್ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ, இங்க யாக்கோபு வந்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்றதுனால என்ன ஆயிருச்சு? 11வது வசனம் படிங்க திருப்பி. யாக்கோபு ஆதியாகமம் 37:11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். என்ன கொண்டாங்க? ಯೋಸೇಫನ ಅಣ್ಣಂದಿರು ಅವನ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಟ್ಟರು, ಆದರೆ ಅವನ ತಂದೆಯು ಅವನ ಮಾತನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡನು. அடுத்தது பார்க்க போறது பொறாமை. நம்மளுக்குள்ள இருக்கிற பொறாமையை குறித்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ಈಗ ನಾವು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಹೋಗೋಣ. உலகத்துல நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் பொறாமை இருக்கு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲರಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಅನ್ನೋದು எல்லாருக்கும் இருக்குங்க. ಇದು ಎಲ್ಲರಲ್ಲಿ ಈ ಸ್ವಭಾವ ಇದೆ. இந்த பொறாமையை வந்து நம்ம பொறாமையை குறித்து நம்ம கண்ட்ரோல் இல்லனா அது நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிருங்க. பொறாமை, ಈ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚನ್ನ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಕಂಟ್ರೋಲ್ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ನಾಶ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದೆ. இது எப்படி நாசமாச்சு இந்த ஃபேமிலி? ಹಾಗಾದ್ರೆ ಈ ಕುಟುಂಬ ಹೇಗೆ ನಾಶವಾಗ್ತಾ ಇದೆ? பொறாமை. ಆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ. பொறாமைனால என்ன பண்ணாங்க? பிளான் பண்ணாங்க. யோசேப்பு மேல என்ன பிளான் பண்ணாங்க? படிங்க 18வது வசனம் படிங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு யோசேப்பை தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. கொலை செய்யும்படி. பொறாமை எங்க கொண்டு போய் விடுது?
கொலைக்கு போய் விடுதுங்க. ಆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಅನ್ನುವಂಥ ಸ್ವಭಾವ ಅವರಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದರಿಂದ ಅದು ಕೊಲೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. அவனை வந்து ஒரு பெரிய பள்ளத்துல தூக்கி போட்டுறாங்க. ಅವನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಡೆಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟು அவனை 20 வெள்ளி காசுக்கு அவனை வித்துடுறாங்க. ಕೇವಲ 20 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯಗಳಿಗೆ ಅವನನ್ನ ಮಾರಿಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்கு? ಯಾಕೆ? கண்ட்ரோல் பண்ண முடியாத பொறாமை. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚನ್ನು ಅವ್ರಿಗೆ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಕ್ಕೆ ಆಗದೆ ಇರುವಂತ ಒಂದು ಹೊಟ್ಟೆ So, ಕಿಚ್ಚು நம்ம லைஃப்ல பொறாமை எல்லாருக்கும் வரும், எனக்கு கூட நாளைக்கு வரும். பொறாமையை நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா நம்ம லைஃப் டோட்டல் சந்தோஷமே இருக்காது, சிரிப்பே நம்ம வாழ்க்கையில இருக்காது, சமாதானமே இருக்காது நம்ம வாழ்க்கையில. நான் சொல்றேன், ಆದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರೋದಾದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದು ಖಂಡಿತ ಏನಾಗುತ್ತೆ, ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಸಮಾಧಾನವನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಲ್ಪಡುತ್ತೆ. ஒரு கரையான் வந்து அந்த உட்டை வந்து அப்படியே தின்னு ஒண்ணும் இல்லாம ஆக்கிறோம் தெரியுமா, ஸ்ட்ராங்கே இல்லாம ஆக்கிறோம். உள்ள போய் தின்னுறோம், நம்மள தின்னு நம்மளுக்கு பலமே இருக்காது. நம்ம வந்து எப்பவும் கோபத்திலையும் எரிச்சத்திலையும் அப்படியே இருப்போம் நம்ம உள்ள. ಒಂದು ಗೆದ್ದಲು ಹುಳು ಅದೇನ್ ಮಾಡುತ್ತೆ, ಕಟ್ಟಿಗೆನ ತಿಂದು ಅದನ್ನ ಬಲಹೀನವಾಗಿ ಮಾಡಲ್ಪಡುತ್ತೆ. ಹಾಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರೋದಾದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಅದು ನಾಶ ಮಾಡಿಬಿಡುತ್ತೆ, ಬಲಹೀನರನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತೆ. இப்ப நீங்க சொல்லலாம், பிரதர் நான் யாரையும் கொலை பண்ணல பிரதர், வயிற்றுச்சல் இருக்கு எனக்கு, நான் யாரையும் கொலை பண்ணலையே பிரதர் அப்படி நீங்க சொல்லலாம். ಬ್ರದರ್, ನನ್ನ ಹತ್ರ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿದೆ, ಆದ್ರೆ ನಾನು ಯಾರನ್ನೂ ಕೊಲೆ ಮಾಡಲಿಲ್ಲ ಸಹೋದರ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ಬೋದು. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுங்களா? ನಾನು ಒಂದು ಪ್ರಶ್ನೆನ ಕೇಳಿ, இருதயத்துல எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கீங்க தெரியுமா வயிற்றுச்சல்னால? ಹಾಗಾದ್ರೆ ಆ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ ಎಷ್ಟು ಜನರನ್ನ ನಾವು ಕೊಲೆ ಮಾಡಿದೀವಿ? நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். ಹಾಗಾಗಿ ನಾವು ಅದನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಬೇಕಿದೆ. இன்னைக்கு வயிற்றுச்சல் பத்தி மெசேஜ் கேட்டுட்டேன், வயிற்றுச்சலுக்காக ஜெபிச்சிட்டேன், நாளைக்குல இருந்து எனக்கு வயிற்றுச்சலே வராதுன்னு யாரும் சொல்லவே கூடாது. நீங்க சொல்ல முடியாது. ನಾನು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬಗ್ಗೆ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನ ಕೇಳಿದ್ದೀನಿ, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀನಿ, ನಾಳೆಯಿಂದ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರೋದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. இல்ல, நாளைக்கு வயிற்றுச்சல் வரும், எனக்கு வரும், உங்களுக்கு வரும். அது எப்படி நம்ம சந்திக்க போறோம் அதுதாங்க ரொம்ப முக்கியம். ಅದು ಖಂಡಿತವಾಗಿ ನಾಳೆ ಮತ್ತೆ ನಮಗೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದೆ. ಹಾಗಾಗಿ ಅದನ್ನ ನಾವು ಹೇಗೆ ಸಂಧಿಸ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅನ್ನೋದನ್ನ பைபிள்ல சகோதரருக்குள்ளே வைத்தறிச்சல், காயின் ஆபேல் பாக்குறோம். ಇಲ್ಲಿ ಕಾಯನ ಹೇಬೆಲ ಇಬ್ರು ಸಹೋದರಲ್ಲಿ ಆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ஈசா யாக்கோபு அவங்களுக்குள்ள வைத்தறிச்சல், ಏಸಾವ್ ಯಾಕೋಬ್ ಅವರಿಬ್ಬರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಹ ಸ್ವಭಾವ ಬಂತು. சோ வைத்தறிச்சல் ரெண்டு விதமான வைத்தறிச்சல் இருக்கு. ಹಾಗಾದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಲ್ಲಿ ಎರಡು ರೀತಿಯಾದಂತ ವಿಧಗಳಿದೆ. ஒண்ணு அவனுக்கு இருக்கு எனக்கு இல்ல அப்படின்னு எனக்கு வைத்தறிச்சல் வரும். ಒಂದು ಅವನಿಗಿದೆ, ಅದು ನನಗಿಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾದಂತ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. அப்புறம் அவங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல அவங்களுக்கும் இருக்க கூடாது. ನನಗೂ ಇಲ್ಲ ಅಂದ್ಮೇಲೆ ಅವನಿಗೂ ಇರಬಾರ್ದು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನ ಸ್ವಭಾವ. ஒருத்தன் இருந்தா நான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பத்தி ஜோம் பண்ணுவானா, ஆண்டவரே அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு 2 பைக் வேணும் அப்படின்னு சொன்னானா. ಒಬ್ಬ ಪಕ್ಕದ ಮನೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದಂತೆ, ದೇವರೇ ಅವನಿಗೆ ಒಂದು ಬೈಕ್ ಅನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೆ, ನನಗೆ 2 ಬೈಕ್ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவரே ஒரு கார் வாங்கிட்டா எனக்கு 2 கார் வேணும். ಅವನು ಒಂದು ಕಾರನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ನನಗೆ 2 ಕಾರ್ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஒரு நாள் அவனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சாங்க. ಒಂದಿನ ಅವನಿಗೆ ಒಂದು ಕಣ್ಣು ಹೋಯ್ತು. இப்போ என்ன பண்ணோம்? வயித்தறிச்சல் அப்படிதாங்க. வயித்தறிச்சல் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கு, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அதை தூண்டி விடுற ஒரு 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 காரியத்தை இப்ப நான் சொல்ல போறேன். நீங்க இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அதை நான் சொல்ல போறேன். ಹಾಗಾಗಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಎಲ್ಲರಲ್ಲಿ ಇದೆ, ಅದನ್ನ ಬಿಡುವಂತ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿಕ್ಕಿದ್ದೀನಿ. எது வயித்தறிச்சலை தூண்டி விடுற ஒரு இதுங்க? டெய்லி நீங்க எல்லாரும் பாக்குறீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். வாட்ஸ்அப் ஸ்டೇಟಸ್ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ವಾಟ್ಸ್ಆಪ್ ಸ್ಟೇಟಸ್ ಅಲ್ಲಿ ಬರ್ಲಿ ಅಂತ ಅಲ್ಲ, ಅವ್ರು ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಅವ್ರು ಕೆಣಕ್ತಾ ಇದಾರೆ ಒಳಗೆ, ಹಂಗೆ ಎರಿ 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 ಎರಿಕ್கிறாங்க, ಹೃದಯத்தை ಎರಿச்சு விடுறாங்க உள்ள இருந்தவங்க. ಅವರು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚನ್ನ ತುಂಬಿಸ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆல்ரெடி ஜன்ம சுபாவம் வைத்தறிச்சல் இருக்கிற ஜன்ம சுபாவத்திலே வைத்தறிச்சல் இருக்கு. ಆಲ್ರೆಡಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಜನ್ಮ ಸ್ವಭಾವದ ಮೂಲಕ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. அது ஆல்ரெடி எரியுது. ಅದು ಆಲ್ರೆಡಿ ಅದು ಉರಿತಾ ಇದೆ. இப்ப இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்துது. அதுல ಈ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಸ್ಟೇಟಸ್ಗಳು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಪೆಟ್ರೋಲ್ನ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾವೆ. இன்ஸ்டாகிராம் அதுல பெட்ரோல் ஊத்துது. ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಕೂಡ ಹಾಗೆ ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕ್ತಾ ಇದೆ. ಫೇಸ್ಬುಕ್ல பெட்ரோல் ஊத்துது. ಫೇಸ್ಬುಕ್ಗಳು ಕೂಡ ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾವೆ. அவங்க அங்க போனாங்க, ಅಯ್ಯೋ ನೋಡಿ ಅವ್ರು ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ, ஐயோ அவன் இந்த டிகிரி வாங்கிட்டான், ಅವನು ಈ ದಿನ ಈ ಡಿಗ್ರಿನ ತೆಗೆದುಕೊಂಡ್ಬಿಟ್ಟ, ஐயோ இந்த வண்டி வாங்கிட்டான், ಅವನು ಈ ಗಾಡಿನ ತೆಗೆದುಕೊಂಡ್ಬಿಟ್ಟ, ஐயோ இவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருச்சு, ಅವನಿಗಿಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಸಿಕ್ಬಿಡ್ತು. தீ வாட வருது எங்கயோ, எங்க வயிறுல எரியுது உள்ள. ಆ ಒಂದು ಸ್ವಭಾವ ನಮ್ಮ ಹೊಟ್ಟೆನಲ್ಲಿ ಅದು ಉರಿಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಆಗ್ತಾ ಇದೆ. இந்த சுபாவத்தை தூண்டி விடுறது தான் சோஷியல் மீடியா. புரிஞ்சுக்கங்க எல்லாரும். ಹಾಗಾಗಿ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಸ್ವಭಾವಗಳನ್ನ ತಂದು ನಮ್ಮಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಡುತ್ತೆ. ஏன்னா ஒரு 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 பலித்து இருக்கணும், ரிவெஞ்ச், நமக்கு எப்படியா பலி வாங்கிரணும் அப்படின்ற ஒரு தன்மையை தூண்டி விடுறது சோஷியல் மீடியா. அது நம்ம சுபாவத்துக்குள்ள இருக்கு. ஆவியானவர் தான் அதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம், அந்த தீயை வந்து அணைக்க முடியும், அந்த தீயை கம்மியாக்க முடியுங்க. ಈ ಮೀಡಿಯಾಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಸ್ವಭಾವನ ತರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. ಹಾಗಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ ಆ ಒಂದು ಬೆಂಕಿಯನ್ನು ಆರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஸோ நெக்ஸ்ட் டைம் வைத்தறிச்சல் வரும்போது ஒருத்தரை பார்த்தோ, அவங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சோ, அவங்ககிட்ட பொருள் இல்லாத காரியத்தை வைத்தோ நம்ம வந்து வரும்போது நம்ம எப்படி நம்ம அதை சந்திக்கணும், அதை வந்து நம்ம பார்க்க போறோம். அதுதான், ஏன்னா பைபிள் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வேஸ்ல தான் சொல்லி கொடுக்கும், நெகட்டிவ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாது. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬೇರೆಯವ್ರು ನೋಡಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರೋದಾದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ಹೇಗೆ ಸರಿ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಎಂಬುದನ್ನ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದೆ. ஸோ என்னது, ಅದೇನು, ஒரு மனுஷன் இருக்கிறான், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಇದ್ದಾನೆ, மற்றவங்களை பார்த்து ரொம்ப எரியுது அவனுக்கு உள்ள.
ಅವನಿಗೆ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ನೋಡಿ ತುಂಬಾ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಆ ಬೆಂಕಿ ಉರಿತಾ ಇದೆ. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த மனுஷனை பார்த்து? ಆ ಮನುಷ್ಯನನ್ನ ಕುರಿತು ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? நீதிமொழிகள் 23வது அதிகாரம், நீதிமொழிகள் 23வது அதிகாரம் ಜ್ಞಾನೋಕ್ತಿ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனம். 17ನೇ ವಚನ. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பாவிகள் மேல் உன் மனசு வந்து பொறாமை கொள்ளக்கூடாது. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. பயத்தோடு இரு. கர்த்தரை பாரு, மத்தவங்கள பார்க்காத, யார பாரு? கர்த்தரை பாரு அப்படின்னு வசனம் சொல்லுது. ಇಲ್ಲಿ ನೀನು ಬೇರೆಯವರನ್ನ ನೋಡಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡಬೇಡ, ನೀನು ದೇವರನ್ನ ನೋಡು ಎಂಬುದಾಗಿ. 18வது வசனம் படிங்க அடுத்தது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. சோ என்ன சொல்லுது? வைத்தறிச்சல் படாத, கர்த்தரை நீ பாரு அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ನೀನು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡಬೇಡ, ನೀನು ಕರ್ತರವನ್ನ ನೀನು ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இந்த உலகத்துலங்க உங்கள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಾಗೆ ಎಷ್ಟು ಜನರು ಇದ್ದಾರೆ? எவ்வளவு பேர் இருக்காங்க உங்கள மாதிரி? ನಮ್ಮ ಹಾಗೆ ಎಷ್ಟು ಜನರು ಇದ್ದಾರೆ? ஒருத்தரும் இல்லங்க. 7 பேர் இருக்காங்கன்னு யாரோ சொல்றாங்க, அது வேற, அது வந்து வெளியே பாக்குறதுக்கு. இருதயத்துல உங்கள மாதிரி யாரும் இல்லங்க. ಹಾಗಾಗಿ ಹೃದಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಾಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ. இது வரைக்கும் எவ்வளவு 1000 வருஷமா மனுஷன் இருக்கான், உங்கள மாதிரி ஒருத்தர் உலகத்துல யாரும் இல்ல. ಎಷ್ಟೋ ಸಾವಿರ ವರ್ಷಗಳು ಕಳೆದೋಗಿದೆ, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಹಾಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲ. நீங்க ஸ்பெஷல், நீங்க யூனிக் ஆண்டோடைய பார்வையில. ಹಾಗಾಗಿ ನಾವು ದೇವರ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿದ್ದೇವೆ. உங்கள மாதிரி இன்னொருத்தர் இல்ல. ನಮ್ಮ ಹಾಗೆ ಇನ್ನೊಬ್ರು ಇಲ್ಲ. நீங்க ஏன் மத்தவங்க மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ಯಾಕೆ ನೀವು ಮತ್ತೊಬ್ಬರ ಹಾಗೆ ಇರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತೀರಾ? ஆண்டவருடைய இருதயம் அதான். ஐயோ நான் உன்னை படைச்சிருக்கிறேன், நீ ஸ்பெஷல், நீ வித்தியாசமா இருக்கிற, நீ ஏன் அவங்கள மாதிரி இருக்கணும், அவன மாதிரி இருக்கணும், அவங்க மாதிரி இருக்கணும், சர்ச்சில் இவங்கள மாதிரி இருக்கணும், அப்படி நீங்க ஏன் ஆசைப்படுறீங்க ஆண்டவர் கேக்குறாருங்க. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ನೀನು ಒಂದು ಸ್ಪೆಷಲ್, ನೀನು ವಿಶೇಷ, ಯಾಕೆ ನೀನು ಅವನ ಹಾಗೆ ಇರ್ಬೇಕು ಇವನ ಹಾಗೆ ಇರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ? நீ நிச்சயமாய் உனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு முடிவு இருக்கு, ஒரு ஃபியூச்சர் உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನಗೆ ಒಂದು ಅಂತ್ಯ ಅನ್ನೋದು ಇದೆ, ಅದನ್ನ ನಾನು ಭವಿಷ್ಯವನ್ನ ನಿನಗೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னுடைய ஃபியூச்சர் பிரதர் மாதிரி இருக்காரு. பிரதர் வந்து எந்த மாதிரி இருக்காது, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರನಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಭವಿಷ್ಯ ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರಿಗೆ ಇರಲ್ಲ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಬೇರೆ ಬೇರೆ ಆದಂತ ವಿಧದಲ್ಲಿ ಇರಲ್ಪಡುತ್ತೆ. இன்னொரு மாதிரி ஒரு மனுஷன் வந்து இப்படி மத்தவங்களே பார்த்துட்டு இருந்தானா. அப்போ வாட்ஸ்அப் இல்ல, இன்ஸ்டாகிராம் எல்லாம் இல்ல, பட் அந்த காலத்துல இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஃபுல்லு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ள எப்படி எரியுதுன்னு பைபிள் சொல்லுது. 73வது சங்கீதம் 21வது வசனம் படிங்க, 21 படிங்க. 73வது சங்கீதம் 21, 22. இப்படியாக என் மனம் கசந்தது, என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன், குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். பாருங்க, வைத்தறிச்சலானா என்னெல்லாம் ஆகுதுன்னு. வைத்தறிச்சல்னா என்ன ஆகுது? ஸ்டூபிட், மூடன் ஆயிட்டேன். ಇಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮ್ಮನ್ನ ಮೂಢರನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತೆ. அனிமல், மிருகம் போல ஆயிடுறோமா நம்ம? ಅದು ಪಶುಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಬದಲಿಸುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்துக்கு நம்ம மிருகம் மாதிரி அவங்கள பத்தி நம்ம திங்க் பண்றோம். ಆಗ ಇಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ, ಆದ್ರೆ ನಾವು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ ಮೃಗಗಳಾಗಿ ನಾವು ಆಗಲ್ಪಡ್ತೀವಿ. இன்னைக்கு ஆகுதுங்க நிறைய வாட்டி. ಈ ದಿನ ಅಂತ ಸನ್ನಿವೇಶ ಬರ್ತಾ ಇದೆ. நிறைய வாட்டி சர்ச்சில் பிரதர் அவங்ககிட்ட பேசிட்டாரு, அவங்க தான் ஸ்பெஷல் போல, நம்மலாம் வேஸ்ட் போல அப்படி நிறைய பேர் சொல்லிடுவாங்க சில டைம். ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, ಸಹೋದರರು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತ್ರ ಮಾತಾಡಿದ್ರು, ಅವ್ರಿಗೆ ವಿಶೇಷ, ನಮಗೆ ಜೊತೆಗೆ ಅವ್ರು ಮಾತಾಡ್ಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವರು ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. இல்லப்பா அவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா, அவங்கெல்லாம் இப்படிதான்ப்பா எனக்கு தெரியும்பா அப்படின்னு வந்து ಕೇವಲமா பேசுவாங்க நிறைய. ಕೆಲವರು ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ, ನಮಗೆಲ್ಲ ನೋಡೋದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ಬೋದು. சோ இந்த வைத்தறிச்சல்னால நம்ம யோசிக்காம நிறைய காரியத்தை பேசிடுறோம் நம்ம. ಈ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚನ ಸ್ವಭಾವದಿಂದಾಗಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡದೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡ್ತೀವಿ. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? நீதிமொழிகள்ல பார்த்தோம், ಜ್ಞಾನೋಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. நீ பயப்படாத, உனக்கு ஒரு முடிவு இருக்கு, அந்த நம்பிக்கை நீ இழந்துராதன்னு ஆண்டவர் சொல்றாரு. ನೀನು ಭಯಪಡಬೇಡ, ಆ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க 23வது வசனம் படிங்க. இங்க 73வது சங்கீதம் 23வது. அவன் கோபமா இருக்கிறான், அவன் எரிச்சலா இருக்கிறான், மிருகம் போல இருக்கிறான், சடனா மாறுறான். எப்படி மாறுறான் பாருங்க. 23வது வசனம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். ஆமென். திருப்பி படிப்போமா? நான் எப்பொழுதும் யார் கூட இருக்கிறேன்? நானு உம்மோடு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் பயப்பட மாட்டேன், பயப்பட வேண்டாம், நான் வைத்தறிச்சல் பட வேண்டாம் ஆண்டவரே. ದೇವರೇ, ನಾನು ಯಾವಾಗಲೂ ಸದಾ ಕಾಲವು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲೇ ಇರ್ತೇನೆ, ನನಗೆ ಈ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಉರಿ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவரே, என் கையை யார் பிடிச்சிருக்கா? என் கையை யார் பிடிச்சிருக்கா?
ஆண்டவர் பிடிச்சிருக்காரு, இயேசு கிறிஸ்து. ನನ್ನ ಕೈಯನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. சோ நீங்க வயித்தெரிச்சல் வரும்போது நம்ம நினைக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ಹಾಗಾದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಅನ್ನುವಂಥ ಸ್ವಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ನಾವು ನೆನೆಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನು? ஐயோ என் வாழ்க்கை வேஸ்ட், நான் எனக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி என்ன நினைக்கணும்? நீங்க இந்த வசனம் என்ன சொல்லுது? ಅಯ್ಯೋ ನನ್ನ ಜೀವಿತ ವೇಸ್ಟು, ದೇವರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಇಲ್ಲಿ ಒಂದು ವಚನ ಏನು ಹೇಳುತ್ತೆ? ஆண்டவர் என் கையை பிடிச்சிருக்கிறார், ದೇವರು ನನ್ನ ಕೈಯನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் என்னை என்ன பண்றாரு? அவரோட கூட என் கூட நடந்து வந்துட்டு இருக்காரு ஆண்டவர். ಕರ್ತರು ಯಾವಾಗ್ಲೂ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಡೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க வண்டி ஓட்டலாம், நீங்க வீட்ல இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், நீங்க கிரவுண்ட்ல இருக்கலாம், வேலையில இருக்கலாம், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ನೀನು ಮನೆಯಲ್ಲಿರು, ಕೆಲಸದಲ್ಲಿರು, ನೀನು ಮಾಡುವಂತ ಯಾವುದೇ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿದ್ದು ದೇವರು ನಿನ್ನ ಜೊತೆಗಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ನೀನು ನೆನೆಸ್ಕೊಳ್ಳಿ. கை பிடிச்சு நடக்கிறாரு ஆண்டவர். ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு மலையாளம் பாட்டு இருக்கு, 2-3 நாளா அந்த பாட்டை 100 வாட்டி கேட்டிருப்பேன். ಮಲಯಾಳಮಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡಿದೆ, ಅದನ್ನ ಸುಮಾರು 2-3 ಸಾರಿ ಸಹೋದರರು ಕೇಳಿದ್ದಾರೆ. 100 ವಾಟಿ கேட்டேன் 2-3 நாளா. 100 ಸಾರಿ ಕೇಳಿದ್ದಾರೆ. அந்த பாட்டு நான் சர்ச் குரூப்ல நான் போட்டேன். ಅದನ್ನ ಒಂದು ಚರ್ಚ್ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಹಾಕಿದ್ದಾರೆ. அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, ಆ ಹಾಡು ಏನು ಹೇಳುತ್ತೆ? ஒரு நாளும் கைவிடில்ல அப்படின்னா, ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஆண்டவர். ಅವರು ಒಂದಿನಾನು ನಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. ஒரு நாளும் மறக்கவில்ல அப்படின்னா என்னது? ஆண்டவர் ஒரு நாளும் நம்மள என்ன பண்ண மாட்டாரு? மறக்க மாட்டாருங்க. ಅವ್ರು ಒಂದಿನಾನು ಕೂಡ ನಮ್ಮನ್ನ ಮರೆಯೋದೇ ಇಲ್ಲ. நிறைய வாட்டி நம்ம ஐயோ என்ன கைவிட்டுட்டாங்களே, ನೆನಕ್ ಸಾರಿ ನಾವು ಅಯ್ಯೋ ದೇವ್ರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ರಲ್ಲ, அவங்க மாத்திரம் நல்லா இருக்காங்க, நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, ಅವ್ರು ಮಾತ್ರ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೀಗಾಯ್ತು. ஆண்டவர் நீங்க நினைவு கூறணுங்க. ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಅದನ್ನ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் உங்களை கைவிடல, ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡ್ಲಿಲ್ಲ. ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். ದೇವರು ಯಾವಾಗ್ಲೂ ನನ್ನನ್ನ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்தர், அவங்க அப்பா இறந்திருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு நாங்க ஜெப கூட்டத்துக்கு நாங்க போயிருந்தோம் திலக் நகர்ல. ಒಬ್ಬ ಸಹೋದರರ ಮನೆಗೆ ಅವರ ತಂದೆ ತೀರು ಹೋಗಿದ್ರು, ಅವರ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಹೋಗಿದ್ರು. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தாரு, நான் அதை இங்க ஷேர் பண்றேன். ஏசாயா 49வது அதிகாரம், ஏசாயா 49 14வது வசனம் படிங்க. ஏசாயா 49:14. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு சில ஜனங்கள் சொன்னாங்களாம். ಇಲ್ಲಿ ಕರ್ತರು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ರು ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವು ಜನರು ಹೇಳ್ತಾರೆ. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் ಇಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த கேள்வி லேடிஸ்க்கு பார்த்து கேட்கிறாரு, லேடிஸ்ட்ட கேட்கிறாரு. லேடிஸ் இல்ல, லேடிஸ்க்கு இது பதில் நல்லா சொல்வாங்க இந்த ಕೇಳ್ವಿಗೆ. ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗೆ ಸ್ತ್ರೀಯರು ಉತ್ತರವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಉತ್ತರ ಕೊಡಬಹುದು, ಚೆನ್ನಾಗಿ ಉತ್ತರ ಚೆನ್ನಾಗಿ ಕೊಡಬಹುದು. 15வது வசனம் படிங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் சிஸ்டர் சொல்லுங்க கேள்விக்கு பதில். ಒಬ್ಬ ಹೆಂಗಸು ತಾನು ಹೆತ್ತ ಮಗುವಿನ ಮೇಲೆ ಕರುಣೆ ಇಡದೆ ಮೊಲೆ ಕೂಸನ್ನು ಮರೆತಾಳೆ. நேத்து பிள்ளைங்க பெத்தாங்க, இன்னைக்கு மறந்துட்டாங்க. அதே மாதிரி தாய் எதை பார்த்திருக்கீங்களா? ನಿನ್ನೆ ಮಗುವನ್ನು ಎತ್ತಿದ್ದಾರೆ, ಈ ದಿನ ಮರ್ತ್ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ತಾಯಿನ ಯಾರಾದ್ರೂ ஒரு தாயும் நீங்க பார்த்தது இல்லைங்க. ಆ ರೀತಿಯಾದಂತ ತಾಯಿನ ಯಾರು ಕೂಡ ನಾವು ನೋಡ್ಲಿಲ್ಲ. ஸ்கூல்ல இருந்து 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு பிள்ளை வர்றதுக்கு, மறந்துருமா அம்மா? சரி விடு, நாளைக்கு காலையில வரும் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல, உடனே போன் பண்ணுவாங்க, ஹஸ்பண்டுக்கு பண்ணுவாங்க, என்னங்க 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 எல்லாம் பண்ணுவாங்க. சோ அப்படி என்ன பண்ணுவாங்க, பிள்ளைய ஒரு தாயும் மறக்காதுங்க. ಮಗು ಶಾಲೆಯಿಂದ ಬರೋದು ತಡವಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹಾಗೆ ಸುಮ್ಮನೆ ಕುತ್ಕೊಂಡ್ ಬಿಡ್ತಾರೆ, ನಾಳೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲ. ಖಂಡಿತವಾಗಿ ಅವರು ಯಾವಾಗಲೂ ಗಮನಿಸ್ತಾರೆ. நீங்க பார்த்ததே இல்ல அந்த விஷயத்தை, ಆ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ಲೇ ಇಲ್ಲ. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? ಇಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? அடுத்தது, அவர்கள் மறந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு தாய் மறக்கவே சான்ஸ் இல்ல. அந்த மாதிரி தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஆண்டவர் நம்மள மறக்க மாட்டார். ಒಂದು ವೇಳೆ ಮರೆತರೂ ಮರೆತಾಳೋ, ಆದ್ರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನ ಮರೆಯೋದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை தகப்பன் தாய் என்னை மறந்தாலும் யார் என்ன மறக்க மாட்டாங்க? ஏசப்பா என்ன மறக்க மாட்டாங்க. ತಂದೆ ತಾಯಿಗಳು ನಮ್ಮನ್ನ ಮರೆತರು, ಆದ್ರೆ ಕರ್ತರು ನಮ್ಮನ್ನ ಮರೆಯೋದೇ ಇಲ್ಲ. அடுத்து 16வது வசனம் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன், ನನ್ನ ಅಂಗೈಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನ ಚಿತ್ರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? உன்னை என் உள்ளங்கையில பச்சை குத்தி இருக்கிறேன் நான் உன்னை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಮಚ್ಚೆ ಹಾಕಿಸ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பச்சை குத்துற எதுக்கு பச்சை குத்துவாங்க? ಕೆಲವರು ಮಚ್ಚೆ ಹಾಕಿಸ್ಕೊತಾರೆ. ಯಾಕೆ? அவங்க அப்பா அம்மா பேர் இருக்கும், இல்ல அவங்க பெரியவங்க பேர் இருக்கும். எதுக்கு அவங்க அம்மா பேரை வச்சுக்கிறாங்க? ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ಅವರು ಅಮ್ಮ ಅಥವಾ ಅಪ್ಪನ ಹೆಸರನ್ನು ಹಾಕೊಂಡಿರ್ತಾರೆ? அது பார்க்கும்போது என்ன ஆகும்? மறக்க மாட்டோம். அதுக்காக ಅದನ್ನ ನೋಡುವಾಗೆಲ್ಲ ಅವರನ್ನ ನಾವು ಮರಿಬಾರ್ದು ಅನ್ನೋ அவங்க ஞாபகம் வரும் நம்மளுக்கு. ಅದನ್ನ ಅವರನ್ನ ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ. இப்போ உங்க பேர் யார் பச்சை குத்தி இருக்கறா? ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನ ಯಾರು ಮಚ್ಚೆ ಹಾಕಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ? ஆண்டவருடைய கைகளிலே ஆண்டவர் உங்களை வரைந்திருக்கிறார். ಹಾಗಾಗಿ ಕರ್ತರು ತನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಅವರು ಗುರುತಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஏன் ವೈತರ್ಚಲ್ ಪಡணும்? ಯಾಕೆ ನಾವು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಪಡಬೇಕು? ஏன் மத்தவங்கள பார்த்துட்டு நம்ம வாழணும்? ಯಾಕೆ ನಾವು ಬೇರೆಯವ್ರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ಬಾಳ್ಬೇಕು? அவங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்ல, அவங்க பெரியவங்க, நான் சின்னவன், எதுக்கு நம்ம அப்படி வாழணும்? ಅವನು ದೊಡ್ಡವನು, ಅವನು ನಾನು ಚಿಕ್ಕವನಾಗಿದ್ದೇನೆ, ಅವನಿಗೆಲ್ಲ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೆ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬದುಕಬೇಕು? எல்லாரும் ஆண்டவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். ಎಲ್ಲರೂ ನಾವು ದೇವರ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ನಾವು எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில அழகானவர்கள். ಎಲ್ಲರೂ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಸುಂದರರಾಗಿದ್ದೇವೆ. ஐயோ என் உடம்பு சரியில்லை, நான் பார்க்க நல்லா இல்ல, நான் ரொம்ப வெள்ளையா இருக்கிறேன், நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன், நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன்,
எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையிலே அழகானவர்கள் அப்படின்னு நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில அன்னைக்கு தாங்க விடுதலை. ಅಯ್ಯೋ ನನಗೆ ಬಣ್ಣ ಇಲ್ಲ, ನಾನು ಎತ್ತರ ಇದ್ದೀನಿ, ಕುಳುಕಿದ್ದೀನಿ, ಸೊ ಈ ರೀತಿಯಾದಂಥ ಸ್ವಭಾವಗಳು ಬೇಡ. ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சோ அங்க அப்புறம் வந்து இன்னொரு ஒரு காரியம் நம்ம பாக்குறோம். அந்த அதே சங்கீதம் 73 பாருங்க, லாஸ்ட் காரியம் ಕೀರ್ತನೆ 73ರಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்போ அவர் சொல்றாரு, அந்த வைத்தறிச்சல் படும்போது ஆண்டவர் பேசுறாரு, என்ன சொல்றாருன்னா 25வது வசனம், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. ஆண்டவரே எனக்கு வைத்தறிச்சல் வருது, பட் ஆனா பரலோகத்துல நீங்க தான் இருக்கீங்க. உங்க பூலோகத்துல உம்மை தவிர எனக்கு என்ன இல்ல, வேற எந்த ஆசையும் இல்லைங்க, எல்லா ஆசையும் நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ದೇವರೇ ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರ್ಬೋದಾದ್ರೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಈ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ಬೇರೆ ಯಾರೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ. இந்த வசனங்களை நாளைக்கு உங்களுக்கு வரும் வைத்தறிச்சல், நாளைக்கு கோபம் வரும், நாளைக்கு யாருக்கோ ஒண்ணு இருக்கு இல்லன்னு வரும். சோ அந்த வசனங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், நீதிமொழிகள் 23, அப்புறம் சங்கீதம் 73, ஏசாயா 49. இந்த வசனங்கள் பேசும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், அந்த தீ உள்ள இருக்கிற தீ என்ன ஆயிரும், வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவருடைய தண்ணியினாலே, வசனத்தின் தண்ணியினாலே நம்மள என்ன பண்ணுவார், அந்த தீ அணைச்சிருவாருங்க. ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಅನ್ನುವಂಥ ಬೆಂಕಿ ಉರಿತಾ ಇರ್ಬೋದು, ಆದರೆ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೆನೆಸ್ಕೊಳ್ಳುವಾಗ ಖಂಡಿತ ಆ ಒಂದು ಬೆಂಕಿ ತಣ್ಣಗಾಗಲ್ಪಡುತ್ತೆ. அப்போ என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை, ಆಗ ನಮ್ಮ ಜೀವಿತ ಏನಾಗಲ್ಪಡುತ್ತೆ. ரோமர் 12வது அதிகாரம் பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடும். அப்போ ರೋಮ 12ನೇ ವಚನವನ್ನು ನಾವು 12ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனம், 15ನೇ ವಚನ. ரோமர் 12:15. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுகிறவர்களோட ஓகே. வைத்தறிச்சல் என்ன, வைத்தறிச்சல் என்ன படும், அழுகிறவர்களை பார்த்து என்ன பண்ணும், சந்தோஷப்படும், சந்தோஷங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், அழுவோம். அதான் வைத்தறிச்சல். அதுக்கு ஆப்போசிட் என்னது, இங்க வசனம் என்ன சொல்லுது, சந்தோஷப்படுகிறவர்களோட நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லுது ஆண்டவருடைய வசனம். ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಅನ್ನುವಂಥದ್ದು ನಾವು ಸಂತೋಷ ಪಡೋರನ್ನ ನೋಡಿ ನಮಗೆ ದುಃಖ ಆಗುತ್ತೆ, ಆದರೆ ಆ ದುಃಖ ಪಡೋರನ್ನ ನೋಡಿ ನಮಗೆ ಸಂತೋಷ ಪಡ್ತೀವಿ. ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತೆ, ಸಂತೋಷ ಪಡುವವರ ಸಂಗಡ ಸಂತೋಷ ಪಡುರಿ, ಅಳುವವರ ಸಂಗಡ ಅಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. சந்தோஷப்படுங்க. நம்ம சர்ச்சில் யாரோ ஒரு பையன் நல்லா வரானா சந்தோஷப்படுங்க அந்த பையனுக்காக. ಈ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಒಂದು ಮಗು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೀತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಮಗುವನ್ನ ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡೋಣ. பரவாயில்ல, என் பிள்ளையோட அந்த பிள்ளை மார்க் நிறைய எடுக்குதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க. ನನ್ನ ಮಗನಿಗಿಂತ ಆ ಮಗು ಚೆನ್ನಾಗಿ ಮಾರ್ಕ್ಸ್ ತೆಗೆದುಕೊಂಡಿದೆ, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋಣ. ஐயோ அந்த பிள்ளை நல்லா பாட்டு பாடுது, நல்லா டான்ஸ் ஆடுது, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் என் பிள்ளையோட நல்லா டான்ஸ் ஆடுச்சுன்னா கை தட்டுங்க, பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ಆ ಮಗು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗಳಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಕೈ ತಟ್ಟೋಣ, ಸಂತೋಷ ಪಡೋಣ. ஐயோ என் பிள்ளைய மாத்திரம் பின்னாடி நிக்க வச்சிட்டீங்க, உங்க பிள்ளைய எங்க பிள்ளை அந்த பிள்ளைய முன்னாடி நிக்க வச்சிட்டீங்க, தயவு செய்து சொல்ல வேண்டாம். அதெல்லாம் சந்தோஷப்படுங்க எல்லா பிள்ளைகளுக்காக. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗನ ಮಾತ್ರ ಮುಂದೆ ಹಿಂದೆ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಸೊ ಆ ಮಗನ ಮಾತ್ರ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆ ರೀತಿಯಾದಂತ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬೇಡ. ನಾವು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡೋಣ. என்னைக்கு நம்ம வைத்தறிச்சலுக்கு நம்ம ஒரு பதில் வச்சிருக்கிறோமோ, ஆவிக்குரிய பைபிள் பேஸ்ட் ஆன்சர் வச்சிருக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் அன்னைக்கு தான் அந்த தீ அணையும். ನಾವು ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಸತ್ಯವೇದದ ಮೂಲಕ ಉತ್ತರವನ್ನು, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಗೆ ನಾವು ಸತ್ಯವೇದದ ಮೂಲಕ ನಾವು ಉತ್ತರಗಳನ್ನು ಕಂಡುಕೊಳ್ತೇವೆ, ಆಗ ಖಂಡಿತವಾಗಿ ಬೆಂಕಿ ಆರಲ್ಪಡುತ್ತದೆ. ஆண்டவர் வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை நம்ம தொடுவார். ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಮುಟ್ತಾರೆ. சோ பாருங்க, இன்னைக்கு ரெண்டு காரியம் பார்த்தோம். ಇದನ್ನ ನಾವು ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಿದ್ವಿ. ஒன்னு யாக்கோபோட எப்படி குடும்பத்தை நடத்தினார், பிள்ளைகள் எப்படி வளர்த்தார் அப்படின்றத பார்த்தோம். ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆ ಬೆಳೆಸಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ, அதோடைய பரிணாமங்களை பார்த்தோம், விளைவுகளை நம்ம பார்த்தோம், ಅದರ ಒಂದು ಪರಿಣಾಮಗಳನ್ನು ಸಹ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ரெண்டாவது வைத்தறிச்சல் என்ற தீயை குறித்து நம்ம பார்த்தோம். ಮತ್ತು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಬೆಂಕಿಯ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. அந்த தீயை அணைக்கிறதுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வசனம் எப்படி நம்மளை தீயை அணைக்குது அப்படின்றது குறித்து நம்ம பார்த்தோம். ಆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಬೆಂಕಿಯನ್ನು ಆರಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಕೂಡ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. எனக்கு நம்பிக்கை உண்டு, ನನಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ, தேவன் என் குடும்பத்தை நடத்துவாரு, ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬ ನಡೆಸ್ತಾರೆ, என் பிள்ளைகளை தேவன் நடத்துவாரு, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರು ನಡೆಸ್ತಾರೆ, நான் வைத்தறிச்சல் பட மாட்டேன், ನಾನು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡೋದಿಲ್ಲ, நான் அவங்களோட சந்தோஷப்படுவேன், ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಸಂತೋಷ ಪಡ್ತೀನಿ, நான் யாராவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னா நான் சிரிக்க மாட்டேன், உள்ள அவங்களோட கூட நான் கண்ணீர் விடுவேன், ಯಾರಾದ್ರೂ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ರೆ ಅವ್ರು ನೋಡಿ ನಾನು ಸಂತೋಷ ಪಡೋದಿಲ್ಲ, ನಾನು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಕಣ್ಣೀರಿಡ್ತೇನೆ. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಇದೇ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವನ, விடுதலையான கிறிஸ்தவ வாழ்க்கை, ಬಿಡುಗಡೆಯಾದಂತ ಜೀವನ, சந்தோஷமான கிறிஸ்தவ வாழ்க்கை, ಸಂತೋಷಕರವಾದಂತ ಒಂದು ಕ್ರೈಸ್ತರ ಜೀವನ, வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கை. ಅದು ಜಯದ ಒಂದು ಜೀವಿತ ಆಗಿದೆ. இன்னும் தொடர்ந்து நம்ம யோசேப்போட வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். ಇನ್ನು ನಾವು ಮುಂದುವರೆದು ನಾವು ಯೋಸೇಫನ ಜೀವಿತವನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ, எப்படி யோசேப்பு என்னெல்லாம் கஷ்டத்தை சவிச்சார், எப்படி அந்த கஷ்டத்தை சந்திச்சார் என்றதை பார்ப்போம் நம்ம. ಯೋಸೇಫ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತನ್ನ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅವನು ಎದುರಿಸಿದ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ, யோசேப்புக்கு பலனை கொடுத்த தேவன் நம்மளுக்கும் அந்த பலனை கொடுப்பாருங்க. ಯೋಸೇಫನಿಗೆ ದೇವರು ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟ ಹಾಗೆ ನಮಗೂ ಸಹ ಅವರು ಬಲವನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளை ஆண்டவர் வந்து பெரிய ஆளாக்குவாருங்க.
ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் ஊழியக்காரர்களா உங்க பிள்ளைங்களை மாத்துவார். ಒಬ್ಬ ಸೇವಕರನ್ನಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ உங்க ಬದಲಿಸ್ತಾರೆ. பிள்ளைங்க எங்கெல்லாம் போறாங்களோ அந்த பிள்ளைங்க அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒரு சுகந்த வாசனை, அந்த ஆண்டவருடைய ஸ்மெல், அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ ஆண்டவருடைய ஸ்மெல் காணப்படும். ನಿಮ್ಮ ಮಗು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೋ ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಪರಿಮಳ, ಒಂದು ಶಕ್ತಿ ಅಲ್ಲೆಲ್ಲ ಹರಡಲ್ಪಡುತ್ತೆ. அதே போல தேவன் நம்ம குடும்பங்களை மாற்றுவாராக. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನ ಬದಲಿಸುವಂತ. அப்பா அம்மாங்களே நம்மளுக்கு சில எச்சரிக்கைகள் நம்ம பார்த்தோம் யாக்கோபு வாழ்க்கையிலிருந்து. ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಜೀವಿತದಿಂದ ನಾವು ಅಪ್ಪ ಅಮ್ಮಂದಿರು ನಾವು ಎಚ್ಚರವಾಗಿರೋದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಂಡಿದೀವಿ. அடுத்ததாக நம்ம இன்னைக்கு நம்ம பாருங்க வைத்தறிச்சல்னாலே அந்த இதை வந்து நம்ம எப்படி நம்ம லைஃப்ல வந்து வைத்தறிச்சலை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இல்லாட்டி அது நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்மள நாசம் பண்ணிடுங்க. ಹಾಗಾಗಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬಂದಾಗ ನಾವು ಅದನ್ನ ಹೇಗೆ ಕಂಟ್ರೋಲ್ ಇಟ್ಕೋಬೇಕು, ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಅದು ನಮ್ಮನ್ನ ನಾಶ ಮಾಡಿಬಿಡುತ್ತೆ ಅನ್ನುವಂಥ ವಿಷಯಗಳನ್ನು ஆண்டவர் உங்களை கையிலே வரைத்திருக்கிறார், உங்களை பச்சை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ತಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಅಚ್ಚ ಹಾಕಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்றாரு. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯೋದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ஒரு நாளும் மறப்பதில்லை. ಒಂದು ದಿನವೂ ನಿನ್ನನ್ನ ಮರೆಯೋದಿಲ್ಲ. ஒரு நாளும் நம்மளை கைவிடுவதில்லை. ಒಂದು ದಿನವೂ ನಾನು ನಿನ್ನ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. நம்ம ஒரு நாள் அவர் கூட இருப்போம்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் ஆவலாக. ನಾವು ಒಂದಿನ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ನಾವು ಅವರ ಸನ್ನಿಧಿಗೆ ನಾವು ಹೋಗ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் இந்த பூமியில உம்மை தவிர எனக்கு வேற எந்த விருப்பமும் இல்லை அப்பா. ದೇವರೇ, ಈ ಲೋಕದ ಹೊರತಾಗಿ ನನಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಏನೂ ಇಲ್ಲ ತಂದೆ. ஏன்னா பரலோகத்துல உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல. ಆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೊರತು ಬೇರೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. ஒருவேளை யாராவது இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்கன்னா, ಹಾಗಾದ್ರೆ ಈ ದಿನ ಯಾರಾದ್ರೂ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟಂತ ಅವಸ್ಥೆ, ஐயோ நான் எங்க சகோதரர்கிட்ட எதிர்பார்த்தேன், எங்க சொந்தக்காரன்ட்ட எதிர்பார்த்தேன், அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன், அப்படி நீங்க ஐயோ எனக்கு யாரும் பண்ணல அப்படி நீங்க இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க இயேசுப்பா முகத்தை நீங்க பாருங்க. ಒಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಅವ್ರನ್ನ ನಾನು ಎದುರು ನೋಡಿದೆ, ಅದು ನನಗೆ ಬರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡಿದಾರೆ. ನೀವು ದೇವರನ್ನ ನೋಡಿ. இன்னைக்கு மார்க் 15வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்த்தோங்க நம்ம. ಇಲ್ಲಿ ಮಾರ್ಕ್ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು இயேசு ನೋಡಿದ್ವಿ. கிறிஸ்துவை எதுக்கு சிலுவையில போட்டாங்க? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಯಾಕೆ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ರು? எதுக்கு போட்டாங்க? ஒரு வசனம் இருக்கு, என்ன சொல்லுது? வைத்தறிச்சல்னால போட்டாங்க. ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನ ಸ್ವಭಾವ ಇದ್ರಿಂದ ಅವರು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ರು. வைத்தறிச்சல் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நல்லது செய்யறாருன்றது உங்களுக்கு பிடிக்கல, இயேசுவை சிலுவைக்கு போட்டாங்க பொய் சொல்லி. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಅವರಿಗೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನ ಸ್ವಭಾವದಿಂದ ಅವರು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ರು. யோசேப்பை 20 காசு வெள்ளி காசுக்கு வித்தாங்க. ಯೋಸೇಫನನ್ನ 20 ಬೆಳ್ಳಿ ಕಾಸುಗಳಿಗೆ ಹಿಡಿದುಕೊಟ್ರು. இயேசு கிறிஸ்து எத்தனை வெள்ளி காசுக்கு வித்தாங்க? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಎಷ್ಟು ಬೆಳ್ಳಿ ಕಾಸುಗಳಿಗೆ ಹಿಡಿದುಕೊಟ್ರು? 30 வெள்ளி காசுக்கு வித்தாங்க. 30 ಬೆಳ್ಳಿ ಕಾಸುಗಳಿಗೆ. யோசேப்பு பள்ளத்துல போனா எதுக்கு ஆண்டவர் எகிப்துக்கு கூட்டி போனார் ஆண்டவர் யோசேப்பை. ಯೋಸೇಫನನ್ನ ಗುಂಡೆಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ರು, ಅವನನ್ನ ಈಜಿಪ್ಟ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. வேற பாஷை, வேற ஜனம், வேற சாப்பாடு, எல்லாம் வேற. புது நாட்டுக்கு தள்ளி விட்டாங்க, சொந்த சகோதரர்களை தள்ளி விட்டாங்க வேற நாட்டுக்கு. ಅವನ ಸ್ವಂತ ಸಹೋದರ ಅವ್ರನ್ನ ತಳ್ಳಿಬಿಟ್ರು. ಬೇರೆ ಭಾಷೆ, ಬೇರೆ ಜನ, ಬೇರೆ ಊಟ ಎಲ್ಲದ ಅವನನ್ನ ತಳ್ಳಿಬಿಟ್ರು. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்? யோசேப் மூலியமா யார் ஆசீர்வதிச்சாரு? அந்த குடும்பத்தையே ஆசீர்வதிச்சாருங்க. ಆದ್ರೆ ಮುಂದೆ ದೇವರು ಆ ಯೋಸೇಫನ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನೇ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ರು. அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனாரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಶಿಲುಬೆಗೆ ಹೋದ್ರು. யார் ஆசீர்வதிக்கப்பட்டோம்? ಯಾರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ರು? யாருங்க? நானும் நீங்கங்க. ನಾವು ನೀವುಗಳು. இயேசு கிறிஸ்து இஸ் த கிரேட்டர் ஜோசப். இயேசு கிறிஸ்து தான் மேன்மையான யோசேப். ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಯೋಸೇಫನಿಗಿಂತ ಅವರು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವರೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲ್ಪಡುವಂತವರು. மகத்துவமான யோசேப்பு வந்துதான் இயேசு கிறிஸ்து. ಆ ಮಹತ್ವವಾದಂತ ಒಂದು ಯೋಸೇಫನ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು. சோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பாருங்க. ಹಾಗಾಗಿ ಈ ದಿನ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರನ್ನು ನೋಡೋಣ. உங்க குடும்பத்தை இயேசு கிறிஸ்து பார்த்து உங்க குடும்பத்தை நடத்துங்க. ಹಾಗಾಗಿ ಆ ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರನ್ನ ನೋಡಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ உங்க உள்ள இருக்கிற வைத்தறிச்சலை வந்து இயேசு கிறிஸ்து பார்த்து அந்த வைத்தறிச்சல் அந்த எரிச்சல் வந்து கீழே போட்டுங்க. ನಮ್ಮ ಹೊಟ್ಟೆಲಿರುವಂತಹ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚನ್ನುವಂತ ಸ್ವಭಾವವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ನಾವು ತೆಗೆದುಹಾಕೋಣ. சந்தோஷப்படுறவங்களோட நம்ம சந்தோஷப்படுவோம். ಸಂತೋಷ ಪಡುವವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ನಾವು ಸಂತೋಷ ಪಡೋಣ. சபையாக அழுகிறவர்களோட நம்ம அழுவோம். ಸಭೆಯಾಗಿ ಅಳುವವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ನಾವು ಅಳೋಣ. நம்ம ஆண்டவர் நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஜெபிப்போம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே உடைய வசனங்கள் மூலியமாய், யோசேப்பின் வாழ்க்கை மூலியமாய், யாக்கோபின் வாழ்க்கை மூலியமாய் எங்களோட பேசினதுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்க குடும்பங்களை நாங்க எப்படி நடத்தணும், பொறுமையாக, உதாரணமாக, ஆண்டவரே தேவனுடைய வழிகளிலே எங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அது மாத்திரம் இல்லப்பா, பொறாமை என்ற அந்த தீய ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நீர் அணைப்பீர், நாங்க அணைக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோட நீர் கூட பேசும்படி இந்த வாரம் முழுவதும் அப்பா நீர் எங்களோட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முழுதுமா இந்த ஆளுகைக்கு எங்க வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை கையிலே நீர் வரைந்திருக்கிறீர், அதுக்காய் நன்றி. எங்களை மறக்கவில்லை, அதுக்காய் நன்றி. எங்களை கைவிடவில்லை, அதுக்காய் நன்றி அப்பா. அன்று அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருந்து போறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, குடும்பங்களை கெட்டுங்க, எங்க வாழ்க்கையை கெட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.